ஹalleluya ஹalleluya. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனுடைய சமூகத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இடைப்பட வேணுமாய் என் ஆவியானவர் ஆண்டவரே அப்பா எங்களோடு கூட பேச வேணுமாய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை வைக்க வேண்டுமாய். ஹalleluya உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டுமாய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எங்கள் இருதயத்தை சீர்தூக்கி பார்க்க வேண்டுமாய். என் தகப்பனுக்கு பிரியமில்லாத காரியத்தை எங்களை விட்டு அகற்றி போட வேண்டுமாய். பரிசுத்தத்தோடு என் தேவ சந்நிதியில நாங்கள் அமர்ந்து அப்பா ஸ்தோத்திரம் இந்த 1 மணி நேரம் ஆண்டவரே என் தேவனோடு உறவாடுகிற நேரம், என் கர்த்தரை பார்க்கிற நேரம், என் கர்த்தரோடு கூட பேசுகிற நேரம், அவர் எங்களோடு கூட உறவாடுகிற நேரம். அப்பா ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி. எங்கள் மத்தியில உள்ளாவுங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எங்கள் நடுவில் உள்ளாவுங்க அப்பா. வெண் வஸ்திரம் தரித்தவராய் தகப்பன் அப்பா எங்கள் மத்தியில உள்ளாவி கொண்டிருப்பதற்காய் நன்றி. தூத சேனைகளை அப்பா நீர் இறக்கி கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருத்தர் கையிலும் பட்டயத்தை தகப்பன் நீர் கொடுத்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரமே நாங்கள் இருக்கிற இந்த அறையில அப்பா எங்களை சுற்றிலும் அவர்கள் நிற்பதற்காய் நன்றி 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 நன்றி. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி நன்றி அப்பா நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நன்றி அப்பா நன்றி நன்றி தகப்பனே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நன்றி உம்முடைய அழகான கண்கள் எங்களை கண்டதினால் அல்லவோ ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு அப்பா குடும்பத்தோடு அப்பா உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோமே. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. அப்படியே ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு பெரிய ஒரு காட்டு பகுதி. அந்த காட்டுக்குள்ள அநேக செடிகள் இருக்கு, அநேக களைகள் இருக்கு, முட்செடிகள் இருக்கு, நெரிஞ்சல் இருக்கு, அநேக முட்கள் இருக்கு இல்ல அந்த காட்டுக்குள்ள. இந்த செடிகளுக்குள்ள
அநேக செடிகள் இருக்கும் பொழுது ஒரே ஒரு ஒரு நல்ல ஒரு செடி, ஒரு அத்திமர செடி வந்து அந்த இடத்துல முளைச்சிருக்கு. ரொம்ப அதிசயமா அநேக இந்த கலைகளுக்குள்ளாக ஒரு அத்திமர செடி ஆச்சரியமாய் அதுக்குள்ள அப்படியே துளிர் விட்டு வருது. மற்ற செடிகள் எல்லாம் பார்க்கும்போது இதுக்கு பயமா இருக்கு. எல்லாம் நம்மளை நெருக்கிடுவாங்களோ, நம்மளை கஷ்டப்படுத்திடுவாங்களோ, வேதனைப்படுத்திடுவாங்களோ, நம்ம இப்படியோ வளர்ந்து வந்துட்டு இருக்கோமே, தப்பி தவறி அப்படியே நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோமே, நம்ம காப்பாற்றப்படுவோமா, எனக்கு யாரு தண்ணி ஊத்துவா, என்னை யாரு பாதுகாப்பான்னு சொல்லி அந்த ஏக்கத்தோடு அந்த செடி வளர்ந்துட்டே இருக்கு. அதை யாரும் கேட்கறதுக்கு யாரும் இல்லை, அதை வந்து பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை, அதுக்கு தண்ணி ஊத்த யாரும் இல்லை, அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. ஏதோ அப்படியே எக்கு தப்பா அது வளர்ந்துட்டு வருது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பசங்க அந்த காட்டு பகுதியாய் வந்து அந்த பழங்கள் எல்லாம், அந்த கோவப்பழம் அந்த பழம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பறிக்கிறதுக்காக அந்த பாதை பக்கத்தில் இந்த செடி இருக்கிறதுனால வேகமாக போய் அதை பறிக்கணுன்ட்டு இந்த செடியை மிதிச்சு அதை நசுக்கி வேகமாக போய் அந்த பழத்தை பறிச்சுட்டு திரும்பவுமா அதை மிதிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல இருக்குன்னு சொல்றதுக்கு பார்க்கறது கூட அது யாரும் இல்லாம கேட்பாரற்று கிடக்கிறதுனால அது உயிர் போக வேண்டிய ஒரு நிலைமையில அது கதறி 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 அந்த செடி கூப்பிடுது. என்னை பார்ப்பதற்கு யாரும் இல்லையா, என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லையா, இப்படி நான் மிதி வாங்கி அடி வாங்கி இல்ல கஷ்டப்பட்டு இந்த காட்டுக்குள்ள நான் இருக்கனே, என்னை யாராவது பாதுகாக்க மாட்டாங்களா, எனக்கு யாராவது உயிர் கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு வேதனையோடு இருக்கும் பொழுது அந்த காட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஒரு திராட்சை தோட்டத்தை பாதுகாக்கிற ஒரு தோட்டக்காரர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு வருஷம் அல்ல, ஒவ்வொரு மாசம் அல்ல, ஒவ்வொரு வாரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் அந்த தோட்டக்காரருடைய வேலை என்னன்னா, நம்ம திராட்சை தோட்டத்துல இத்தனை திராட்சை செடிகளை நம்ம பாதுகாக்கிறோம், நம்மளை அதை பண்படுத்துகிறோம், அழகாக நம்ம வந்து கனிகளை கொடுக்கும்படியாக நம்ம செய்கிறோம். ஏன் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த காட்டுக்குள்ளே போய் அங்கே ஏதாவது ஒரு நல்ல செடி முளைச்சிருக்கலாமே, அதுக்கு ஏதாவது நம்ம எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கலாமேன்னு ஒவ்வொரு நாளும் அந்த தோட்டக்காரர் வந்து அந்த காட்டு பகுதிக்குள்ளே வருவாராம். ஒவ்வொரு நாளும் இந்த கலைகளுக்குள்ள, இந்த முட்செடிக்குள்ள, இந்த நெருஞ்சலுக்குள்ள ஏதாவது ஒரு செடி, ஒரு அத்திமர செடியா இருக்கலாம், ஒரு மாதுளை செடியா இருக்கலாம், ஒரு திராட்சை செடியா இருக்கலாம், ஏதாவது ஒண்ணு ஒரு நல்ல செடி இதுல முளைச்சிருந்தா அதை எடுத்துட்டு போய் காப்பாத்தலாமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அது பார்ப்பதற்காக வருவாராம். அப்படி வரும் பொழுதுதான் தூரத்துல இந்த அத்திமர செடி அப்படி நசுக்கப்பட்டு கீழே இருக்கிறத அவருடைய கண்ணு பார்த்துருச்சு. தூரத்துல பார்த்துருச்சு, அவருடைய கண்ணு பார்த்துருச்சு. ஐயோ, இது என்ன அழகான ஒரு அத்திமர செடி, எவ்வளோ அழகா இது வந்து துளிர் விட்டு வந்திருக்கு, இது பார்த்தா நசுக்கப்பட்டு பிடுங்கப்பட்டு கிடக்குதே, இவ்வளோ மோசமான ஒரு நிலைமையில கிடக்குதே, குற்றீரும் குலையுருமாய் கிடக்குதே, இதை எப்படியாவது நம்ம என்ன பண்ணிடணும், காப்பாற்றி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமா அதுக்குள்ள அந்த காட்டு பகுதிக்குள்ள நடந்து அது கண்ணு அதை வச்சதுலேருந்து ஃபோக்கஸை எடுக்காம நேராக போறாரு. நேராக போயிட்டே இருக்கும்போது அநேக கற்கள் முட்கள் அவர் காலை அப்படியே பதம் பார்க்குது, ரத்தம் அவ்வளோ வருது. ஆனால் அவர் போய் அதை எடுக்கிற முயற்சியை விடவே இல்லை. எப்படியாவது அதை காப்பாற்றிடணும், எப்படியாவது அந்த செடியை காப்பாற்றிடணும். அவ்வளோ ரத்தம் வருது, ஆனாலும் அவர் அதை பொருட்படுத்தாதபடி வேகமாக போய் அந்த செடியை எடுத்துட்டார். எடுத்துச்சு, என்ன அழகா அருமையா துளிர் விட ஆரம்பிச்சு இப்படி உளுந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை வேகமா எடுத்துட்டு வந்து அவர் வைத்திருக்கிற அந்த திராட்சை செடி தோட்டத்துக்குள்ள இந்த சின்னதா இருக்கிற அந்த அத்தி மர செடிய ஊன்றாரு. அதை ஊனி அதுல தண்ணி ஊத்தி அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து அந்த செடிக்கு நான் அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம். நான் கேட்பாரற்று கிடந்தேன், யாரும் என்னைய பார்க்காத மாதிரி நான் இருந்தேன், எனக்கு தண்ணி ஊத்த யாரும் இல்லை, என்னை வந்து விசாரிக்க யாரும் இல்லை, என்னை நான் மிதி வாங்கி அடி வாங்கி கஷ்டப்பட்டு கிடந்த என்ன எவ்வளோ நல்ல மனுஷனா இருப்பாரு. என்னைய கொண்டு வந்து இந்த திராட்சை தோட்டம், இதெல்லாம் நான் எதிர்பார்த்த இடமா இது இல்லை,
இவ்வளோ பெரிய திராட்சை தோட்டம்னா அன்றைய நாட்கள் அவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமாய் பயங்கர பணக்காரங்க வைத்திருக்கிற, பயங்கரமாய் அதற்கு செலவு பண்ணுகிற, மிகுந்த பாதுகாப்பை கொடுத்து அதை வளர்க்கிற, அது வளர்க்கறதுக்குன்னே ஒரு ஸ்பெஷலான காரியங்களை அவங்க செலவிடுவாங்க. அப்பேற்பட்ட அந்த தோட்டத்தின் மத்தியில என்ன வந்து இந்த இடத்துல என்னை வந்து ஊன்றி எனக்கு தண்ணி ஊத்தி என்னை பாதுகாக்கிறாரு. நன்றியோடு பார்த்துச்சான். அப்ப மத்த திராட்சை செடியெல்லாம் பார்த்து சொல்லிச்சான், இவன் என்னைக்கோ சாக வேண்டியவன், எங்கேயோ இருந்தவனை பிடிச்சி கொண்டு வந்து இவர் தோட்டக்காரருக்கு ஏதாவது ஆயிருச்சா? நம்ம இருக்கிற இடம் என்ன, நம்ம வாழ்ற இடம் என்ன, இந்த இடத்துல வந்து இவனை வந்து வச்சிருக்கிறாரு, இவருக்கு ஏதாவது ஆயிருச்சான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு முறுமுறுப்பு, பயங்கர கசப்போட அந்த செடியை பார்த்துச்சான். அப்ப அந்த தோட்டக்காரனை பார்த்து சொல்லிச்சுங்களா, ஐயா, எங்கேயோ காட்டுக்குள்ள வளர்ந்த செடி விட்டுருந்தீங்கன்னா அது செத்து போயிருக்கும். அது சாக வேண்டியதை கொண்டு வந்து இங்கே வச்சு இதை இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்து உங்க பிள்ளை மாதிரி பார்த்துக்கிறீங்களே, இது என்னைக்கு வந்து இது வளர்ந்து இது என்னைக்கு உங்களுக்கு பிரயோஜனப்பட போகுது? அவர் சொன்னாரா, இல்லை இல்லை, இது என் பிள்ளை, இது நான் வந்து என்னுடைய கண்கள்ல இது பட்டுருச்சு, என்னுடைய கண்கள்ல இது தயவு கிடைச்சிருச்சு, இது நான் என்னுடைய பிள்ளையா நான் எடுத்து நான் வளர்க்கணும்னு நினைக்கிறதுக்கு நான் தண்ணி ஊற்றுவேன், இதுக்கு எரு போடுவேன், இதை பாதுகாப்பேன், நிச்சயமா இது வளரும், நிச்சயமா இது கனி கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காதியா? நீங்க வேணா பாருங்களேன், ஒண்ணுமே இதனால பிரயோஜனமே இருக்காது, எங்களை பராமரிக்கிறத பாருங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. நாட்கள் போனது, அந்த செடினால நிமிர்ந்து வளர முடியல. எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வந்து தண்ணி ஊத்துறாரு, உரம் போடுறாரு, எரு போடுறாரு, எல்லாம் போட்டு பார்க்குறாரு. அந்த செடினால நிமிர்ந்து கூட அதனால வளர முடியல. அடிக்கடி சோர்ந்து போகுது, மழை பெய்யும் போது சோர்ந்து போயிடுது, காத்தடிக்கும் போது கீழே விழுந்துருது. திரும்பவுமாய் ஊனி 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 அதை சரி செய்து கொண்டே இருக்கிறாரு. அப்ப எஜமான் வர்றாரு, இது என்ன புதிய ஒரு செடி இருக்கு, தேவையில்லாத எதுக்கு நீங்க வச்சிட்டு இருக்கிற, தூக்கி வீசிரு. அப்ப திராட்சை செடிகள்லாம் சொல்லிச்சா, நாங்க எவ்வளோ நாளா சொல்றோம் ஐயா, இந்த தோட்டக்காரர் கேட்க மாட்டுறாரு, இவர் கேட்க மாட்டுறாரு, அது தூக்கி வீசிருங்க, அது வேஸ்டா, எதுக்கு அதை போய் நாள் கணக்கா மணிக்கணக்கா அவர் பாருங்க ராப்பாக்கெல்லாம் தூங்க மாட்டுறாரு. இந்த செடியை வந்து பாக்குறாரு, 3 மணிக்கு வந்து பாக்குறாரு, 4 மணிக்கு வந்து பாக்குறாரு, நைட்டு வந்து பாக்குறாரு, தூங்க மாட்டுறாருயா. இவர் வந்து அந்த செடி அப்படி பராமரிக்கிறாரு பாருங்க, ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு பாருங்கன்னு அந்த செடிகள்லாம் சொல்லிச்சான். அப்ப அந்த எஜமான் கேட்டாரு, ஏப்பா அப்படி பண்ற, இதை தூக்கி வீசிட்டு மற்ற திராட்சை செடிகளை பார்க்க வேண்டியதானே, எத்தனையோ செடி பாருங்க பாரு எவ்வளோ இருக்கு, அதை பார்க்க வேண்டியதானே, இதை தூக்கி வீசிடு, இதுதான் பிரயோஜனம் இல்லையே. இல்லையா, இல்ல, இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், இது ரொம்ப எனக்கு ஸ்பெஷல். காட்டுக்குள்ள இருந்தாலும் கேட்பாரற்று கிடந்துச்சு, யாருமே இல்லாம கிடந்துச்சு. என்னுடைய கண் இதை பார்த்துருச்சு, என்னன்னு தெரியல, இது மேல எனக்கு ரொம்ப பாசமாயிருச்சு, இதுக்கு மேல என்ன ரொம்ப நான் பாசம் வச்சுட்டேன் தெரியுமா. இதை நான் போய் எடுக்க போகும்போது அவ்வளோ ரத்தம் என் காலில் வழிஞ்சாலும் என் ரத்தத்தை கொடுத்து சம்பாதித்த செடி, ஆமே, என் ரத்தத்தை கொடுத்து சம்பாதித்த இந்த செடியை நான் அம்போன்னு விட்டுருவேனா? நான் விட மாட்டேன். இது வளர்ற வரைக்கும் என்னுடைய பார்வையை இது மேல இருந்து எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆமே, அனுதினமும் அதற்கு தண்ணி ஊற்றி, அனுதினமும் அதை பாதுகாத்து, அதற்கு வந்து உரம் போட்டு, அவ்வளோ அற்புதமாய் அதை வளர்க்க ஒரு நாள் வந்தது, அது மிகப்பெரிய மரமாய் அவர் சொன்னாராம், இந்த செடி பெரிய மரமாய் மாறும், நிச்சயமாய் ஒரு நாள் அதுல இருந்து கனி கொடுக்கும், நிச்சயமாய் அந்த கனி ருசியா இருக்கும். கனி கொடுக்கறது மட்டும் இல்ல, நல்ல கனியை கொடுக்கும், அநேக கனியை கொடுக்கும், அது ரொம்ப ருசிகரமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த மரத்தை பார்த்து அநேக பறவைகள் வந்தீங்க தஞ்சம் அடையும். நிச்சயமா நீங்க எல்லாரும் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாய் பார்ப்பீங்கன்னு சொன்னாராம். அந்த நாளும் வந்தது.
ஆமென், 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 ஆமென். ஒரு நாள் வரும் பொழுது அது மிக பெரிய மரமாய், ஹல்லேலூயா, அநேக கனிகளை கொடுக்கிற மரமாய், அந்த திராட்சை தோட்டத்துல ஒரு அத்தி மரமாய், ஹல்லேலூயா, அநேக பறவைகள் வந்து கூடு கட்டி அங்க வாழக்கூடிய ஒரு இடமாய், அநேகருக்கு பிரயோஜனமாய், இந்த திராட்சை செடிகளை அண்ணாந்து பார்த்து வியக்கும் அளவிற்கு ஆச்சரியமாய், அழகாய், அற்புதமாய் அது நிற்க ஆரம்பித்தது. காற்று வந்தது, மழை வந்தது, புயல் வந்தது, அசையவே இல்லையே. ஆமென். அதற்கு தண்ணி ஊத்துனது யாரு? ஆமென், ஆமென். அதை வளர்த்தது யாரு? ஆமென். அது அசையவே இல்லை. ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். எங்கேயோ இருந்த நம்மை, கேட்பாரற்று கிடந்த நம்மை, இரத்தத்தில் கிடந்த நம்மை பிழைத்திரு என்று சொல்லி கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து இந்த திராட்சை தோட்டத்தின் மத்தியில ஒரு வசதியான ஒரு நல்ல இடத்துல நம்மளை ஊன்றி நம்மளை பாதுகாத்து அவர் ரத்தத்தினால நம்மளை மீட்டு கொண்டு வந்த நம் தேவாதி தேவன் நம்மளை எல்லாம் உதாசீனப்படுத்தின நாட்கள் உண்டு. நம்ம பாவத்துல இருக்கும்போது அதுல இருந்து வெளியே வர முடியாம தவிக்கும் போது, கஷ்டப்படும் போது தூக்கி எறியப்பட்ட நாட்கள் உண்டு. எந்த மனிதனும் திரும்பி பார்க்காத, கேட்பாரற்று கிடந்த, தள்ளப்பட்ட, விசாரிக்க யாரும் இல்லாம இருந்த, காட்டுக்குள்ள இருந்த நம்மை ஒரு பயிர் நிலத்துல வந்து ஆண்டவர் நம்மளை ஊன்ற வைத்து நம்மளை பாதுகாத்து நம்மளுக்கு எல்லா வசதியும் கொடுத்து அவருடைய ரத்தத்தை கொடுத்து மீட்டு வந்து நம்மளை ஒவ்வொரு நாளும் ராப்பகலாய் தூங்காமல் உறங்காமல் நம்மையே பார்த்து கொண்டிருக்கிற அந்த அழகான கண்கள் நம்ம மேல பட்டதுனால் அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், 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 ஆமென். வெளியே தூக்கி எறியப்பட்ட நம்மை அவர் கரம் தூக்கியது, அவர் கரம் தூக்கியது. இது ஒன்றுக்கு உதவாது என்று அப்படியே தூக்கி போட்டுட்டு வரல. அவர் கரம் தூக்கிட்டு வந்து இன்னொரு இடத்துல, அற்புதமான ஒரு இடத்துல, இந்த திராட்சை அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? நம்மளுக்கு திராட்சை ரசம் என்றாலே ஆண்டவருடைய ரத்தம் ஞாபகம் வரும்ல. ஸோ ஆண்டவருடைய ரத்த கோட்டைக்குள்ளாய் நம்மளை வைத்து பாதுகாத்து வளர்த்து இம்மட்டும் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு அற்புதமானவர், நம்மளை எவ்வளவாய் நேசிக்கிறார். அல்லேலூயா. அந்த நேசம் எத்தனை ஆச்சரியமானது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயமான அந்த நேசம், அதற்கு நம்மளுக்கு ஈடு என எதுவுமே கிடையாது தங்கங்கள். ஆண்டவருடைய அன்பிற்கு நிகர் இந்த உலகத்துல யாருமே கொடுக்க முடியாது. நம்ம நினைக்கலாம், அவங்க நல்லா பேசுறாங்க, இவங்க நல்லா பேசுறாங்க, அவங்க என் மேல அன்பா இருக்காங்க. நோ, ஆண்டவரை தவிர இந்த உலகத்துல நம்மளை உண்மையாய் நேசிக்க ஒருத்தருமே கிடையாது. எப்பயோ நம்ம மரித்து போயிருக்க வேண்டிய நம்மள யோசித்து பாருங்க. நம்மளுக்கு ஒரு சாப்பாடு கெட்டு போச்சுன்னா அவ்வளோ அருமையாய் நம்ம சமைச்சிருப்போம், பிரியாணி செஞ்சிருப்போம் இல்ல, அவ்வளோ நெய் போட்டு அவ்வளோ எல்லாம் போட்டு சூப்பரா செஞ்சு அடுத்த நாள் அதை நம்ம எடுக்கும் பொழுது கையில அப்படியே கெட்டு போய் நாற்றம் அடிக்கும் போது என்ன சொல்லுவோம்? சி, நாரி கெட்டு போச்சு, தூக்கி வீசு இல்ல, தூக்கி வீசிடுவோம். எவ்வளோ நம்ம சிரமப்பட்டு பண்ணியிருந்தோம், நான் இவ்வளோ போட்டேன், நான் இவ்வளோ நான் செலவு பண்ணேன், இவ்வளோ நான் பார்த்து செஞ்சேன், இவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன், இதை போய் தூக்கி போட சொல்றியன்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து சாப்பிடுவோமா? யோசித்து பாருங்க. ஆனா நம்மளுடைய தேவன் அவர் கரத்துல கெட்டு போன நம்மளையும் அவர் புதுசா மாற்றி இருக்கிறார். தூக்கி வீச அவருக்கு மனசு வராது, தூக்கி வீச மனசு வராது. என் பிள்ளை, நான் கஷ்டப்பட்டு என்னுடைய ரத்தத்தினால சம்பாதித்த என் பிள்ளைய நான் கை விட்டுருவேனா? நான் தூக்கி போடுறதுக்கு எனக்கு மனசு வருமான்னு கேட்கிறார் ஆண்டவர். எப்பேற்பட்டதா இருந்தாலும், கெட்டு போய் வந்தாலும், மோசமா இருந்தாலும், அழுகி போன நிலைமையில இருந்தாலும், அதை திரும்பவுமாய் நம்மளையே புதுசாய் மாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் ரத்தத்தினால கழுவி நம்மளை முற்றிலுமாய் பரிசுத்தமாக்கி புதுசா அவர் விரும்புகிற பிரகாரமாய் நம்மளை மாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ள கர்த்தர். ஆமென். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? நன்றி அப்பா, உம்முடைய அன்பிற்கு நன்றி, உம்முடைய அன்பிற்கு நன்றி, நன்றி. ஒன்றுமில்லாத என் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே,
நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. என் தகப்பன் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனை ஆச்சரியமாய் எங்களை நடத்தியிருக்கிறீங்க அப்பா. உம்முடைய கரம் எங்களை தூக்கி சுமந்திருக்குப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எங்களால எந்த பிரயோஜனம் இல்லை என்பது தெரிந்தோம் ஆண்டவரே. உமக்கு துரோகம் செய்து நாங்கள் தூரம் போன போதும் உம்முடைய கரம் ஆண்டவரே அப்பா எங்களை தூக்கி சுமந்ததே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே அப்பா, உம்முடைய கரம் எங்களை திரும்பவுமாய் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா எங்களை வளர்க்கும்படியாக ஆண்டவரை பாதுகாக்கும்படியாக எல்லா பராமரிப்பையும் கொடுத்ததே. நன்றி ஆண்டவரே. ஒரு நாள் என் பிள்ளை நிச்சயமா என்னிடத்துல வருவா, நிச்சயமா எனக்காக கண்ணி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழுவா, நிச்சயமாய் அநேகருக்கு பயன்படுவா என்று ஆண்டவரே அப்பா நீர் எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த கண்கள் ஆண்டவரே, என் தகப்பன் எங்களுக்காய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த கண்களுக்காய் அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். என் தகப்பனுடைய கண்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த கண்களை முத்தமிடுகிறோம் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம். தூரத்தில் எங்களை பார்த்த அந்த கண்கள் அப்பா ஸ்தோத்திரமுடைய அழகான கண்களுக்காய் நன்றி. எத்தனையோ பேர் இருக்கும்போது எங்களை பார்த்ததே சுவாமி. எத்தனையோ காரியங்கள் இருக்கும் பொழுது எங்களை விட அழகானவர்கள், அறிவானவர்கள் ஆண்டவரே அப்பா, வசதியானவர்கள் ஆண்டவரே அப்பா, அத்தனை ஜனங்கள் மத்தியில, கொடான கோடி ஜனங்கள் மத்தியில எங்களை தெரிந்தெடுத்ததே, எங்களே பார்த்து கொண்டு இருக்கிறதே, இன்னும் பார்த்து கொண்டு இருக்கிறது சுவாமி. அப்பா நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம். கேட்பாரற்று கிடந்த அப்பா அத்தனை வருஷம் ஆண்டவர் அப்பா, அந்த 18 வருஷம் குனியா இருந்த அந்த மகள் ஆண்டவர் அப்பா சபைக்கு வர்றாங்க. ஒருத்தர் கூட அவங்கள கேட்கல, விசாரிக்கல. ஏன் இப்படி இருக்க, ஏன் இப்படி இருக்க, இதற்காக வா நம்ம ஜெபம் பண்ணலாம், வா உனக்கு நான் சரி பண்ணலாம், ஏதாவது ஒரு காரியம் அவர்களுக்காக முன் வந்து செய்வதற்கு யாரும் இல்லப்பா. ஆனா என் தகப்பன் ஒரு நாள் வந்தது, ஒரு நாள் வந்தது. என் தகப்பனுடைய கண்கள் அந்த மகள் மேல பட்டதுனால அப்பா ஸ்தோத்திரம், யாருமே விசாரிக்காம இருந்த அந்த மகளை என் தகப்பன் தொட்டு சுகப்படுத்தி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, ஓய்வு நாளா இருந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைக்கு சுகம் உண்டாகணும் என்று என் தகப்பன் ஆண்டவரே மகள் மேல் இரக்கம் பாராட்டி உடைய கண்கள் மகள் மேல் பட்டதுனால கிருபை கிடைத்ததே, சுகம் கிடைத்ததே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் நல்லா இருக்கும் பொழுது அநேகர் எங்களோடு கூட இருப்பாங்க, வசதியாக இருக்கும்போது அநேகர் இருப்பாங்க, எங்கள்கிட்ட எல்லாம் இருக்கும்போது அநேகர் எங்கள்கிட்ட வருவாங்க. ஆனால் ஆண்டவரே ஒன்றும் இல்லை என்று நினைக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று இருக்கும் பொழுது ஒருத்தர் கூட, ஒரு மனிதன் கூட ஆண்டவரே அப்பா நாங்கள் நம்பினவர்கள் கூட எங்கள் பக்கத்தில் இருக்க மாட்டாங்கப்பா. எல்லாரும் தூரம் ஓடிடுவாங்க, ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஆண்டவரே அப்படியே ஏற்பட்ட இந்த உலகத்துல என் தகப்பன் மட்டும்தான் எங்க கூட எல்லா சூழ்நிலையிலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா சூழ்நிலையிலும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர. ஆண்டவரே அப்பா உயர்வோ தாழ்வோ எந்த நிலைமையிலும் என் தகப்பன் மட்டும்தான் எங்களை விட்டு விலகாத தேவனாய் இருப்பீங்க சுவாமி. நன்றி 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 நன்றி. நாங்க பார்க்கறது 2 கண்கள்ல தான், ஆனா எங்களை 1000 கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. எதடா குற்றம் சொல்லலாம், எதடா இவங்கள்ட்ட தப்பு கண்டுபிடிக்கலான்னு சொல்லி
எத்தனையோ கண்கள் பார்த்து தானே சுவாமி ஆண்டவர் அப்பா அந்த விபச்சார ஸ்திரீயை உம்முடைய பாதத்துல கொண்டு வந்து போட்டாங்க. என் தகப்பன் ஆண்டவரே அந்த மகளை அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே இரத்தத்தினால நீர் மீட்டு கொண்டதினால மன்னித்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒரு புது வாழ்க்கையை கொடுத்து நீர் ஆசீர்வதித்து அனுப்புனீங்க. என் தகப்பன் ஆண்டவரே அப்பேற்பட்ட கர்த்தர் இந்த உலகம் எங்களை ஆண்டவரே அப்பா குற்றம் சொல்லலாம், குறை சொல்லலாம், மோசம்னு சொல்லலாம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனால் என் தகப்பன் ஒரு நாளும் எங்களை அப்படி நீங்க பார்க்க மாட்டீங்க சுவாமி. உம்முடைய பார்வையை வேறு ஆண்டவரே, எங்களை பார்க்கிற பார்வை வேறப்பா. எங்களை ஆண்டவரே புது சிருஷ்டியாய் உம்முடைய பிள்ளையாய் பார்க்கிறீங்க. உம்முடைய ரத்தத்தை கொடுத்து மீட்டு கொண்ட என்னுடைய மகள் என்று பார்க்கிறீங்க. உம்முடைய சாயலை எங்களுடைய முகத்துல பார்க்கிறீங்க அப்பா. உம்முடைய அழகை எங்களுடைய முகத்துல பார்க்கிறீங்க எங்க அப்பா ஸ்தோத்திரம். உம்முடைய சுவாபத்தை எங்களுக்குள்ள பார்க்கிறீங்க. உம்முடைய குணாதிசயங்களை எங்களுக்குள்ள பார்க்கிறீங்க. உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ள பார்க்கிறீங்க. உம்முடைய ஞானத்தை எங்களுக்குள்ள பார்க்கிறீங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. அப்படிதான் நீங்க எங்களை பார்க்கிறீங்கப்பா. பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாய் பார்க்கிறீங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. அநேகரை உம்மண்டை கொண்டு வருகிற பிள்ளைகளாய் எங்களை பார்க்கிறீங்க. வல்லமையுள்ள பிள்ளைகளாய் வரங்களோடு செயல்படுகிற பிள்ளைகளாய் எங்களை பார்க்கிறீங்க. நன்றி தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உடைய ரத்தத்தை கொடுத்து எங்களை சம்பாதித்திருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. யாரும் எங்களுக்கு உதவி செய்யாத சூழ்நிலையிலோ அப்பா ஸ்தோத்திரம் எசேக்கியேல் 16:4-5 ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா அந்த வார்த்தை சொல்லுது, உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால் யாரும் உன்கிட்ட வந்து உன்னை பார்க்கல, உன் தொப்புள் கொடி அறுக்கப்படலை, உன்னை சுத்தம் பண்ணலை, உன்னை துணியினால சுற்றப்படலை, உன்னை யாரும் திரும்பி கூட பார்க்கல, யாரும் உனக்கு இறக்கம் செய்யல. ஆனா கர்த்தருடைய கரம் உன்னை தூக்கி அரவணைத்து பாதுகாத்து உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை கழுவி சுத்திகரித்து இவ்வளவாய் அவர் தூக்கி சுமந்து வளர்த்து ஆளாக்கி இந்த குடும்பத்துல ஒரு குடும்பத்தை கொடுத்து ஆராதிக்க வைத்திருக்கிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எப்பேற்பட்ட கிருபை, எப்பேற்பட்ட தயவு, எப்பேற்பட்ட ஆண்டவரே அப்பா உம்முடைய அன்பிற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அற்பமாய் எண்ணப்பட்ட எங்களை நீர் ஆசீர்வதித்தீரே அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு 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 நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதித்திடுவேன், துதித்திடுவேன், கண்ணீரை துடைத்தவரை துதித்திடுவேன், உயர்த்திடுவேன், உயர்த்திடுவேன், வாழ்வு தந்தவரை உயர்த்திடுவேன். அற்பமாக எண்ணப்பட்டேன், ஆசீர்வதித்தாரே. விருப்பத்தை சொன்னேனே, வேண்டுதல் கேட்பாரே. அற்பமாக எண்ணப்பட்டேன், ஆசீர்வதித்தாரே. விருப்பத்தை சொன்னேனே, வேண்டுதல் கேட்பாரே. ஏக்கமெல்லாம் சேர்க்கும் சித்தினாவாய் போனதோ, தேசத்தில் பழுகும்படி ரெகபோத்தை தந்தாரே. ஏக்கமெல்லாம் சேர்க்கும் சித்தினாவாய் போனதோ, தேசத்தில் பழுகும்படி ரெகபோத்தை தந்தாரே. அற்பமாக எண்ணப்பட்டேன், ஆசீர்வதித்தாரே. விருப்பத்தை சொன்னேனே, வேண்டுதல் கேட்பாரே. அற்பமாக எண்ணப்பட்டேன், ஆசீர்வதித்தாரே. விருப்பத்தை சொன்னேனே, வேண்டுதல் கேட்பாரே. என் வழக்கை தீர்த்தாரே, என் சத்தம் கேட்டாரே. என் நிந்தை நீங்க செய்து மகிழவே செய்தாரே. என் வழக்கை தீர்த்தாரே, என் சத்தம் கேட்டாரே. என் நிந்தை நீங்க செய்து மகிழவே செய்தாரே. அற்பமாக எண்ணப்பட்டேன், ஆசீர்வதித்தாரே. விருப்பத்தை சொன்னேனே,
விருப்பத்தை சொன்னேனே வேண்டுதல் கேட்பாரே. அற்பமாக எண்ணப்பட்டேன் ஆசீர்வதித்தாரே. விருப்பத்தை சொன்னேனே வேண்டுதல் கேட்பாரே. கர்த்தரின் பேரில் கடாட்சமானாரே. கர்த்தர் தாம் என்மேல் நினைவாயிருந்தாரே. கர்த்தரின் பேரில் கடாட்சமானாரே. கர்த்தர் தாம் என்மேல் நினைவாயிருந்தாரே. அற்பமாக எண்ணப்பட்டேன் ஆசீர்வதித்தாரே. விருப்பத்தை சொன்னேனே வேண்டுதல் கேட்பாரே. சொல்லுங்க. அற்பமாக எண்ணப்பட்டேன் ஆசீர்வதித்தாரே. விருப்பத்தை சொன்னேனே வேண்டுதல் கேட்பாரே. ஆமென். துதித்திடுவே துதித்திடுவே கண்ணீரை துடைத்தவரை துதித்திடுவே. உயர்த்திடுவே உயர்த்திடுவே வாழ்வு தந்தவரை உயர்த்திடுவே. அற்பமாக எண்ணப்பட்டேன் ஆசீர்வதித்தாரே. விருப்பத்தை சொன்னேனே வேண்டுதல் கேட்பாரே. அற்பமாக எண்ணப்பட்டேன் ஆசீர்வதித்தாரே. விருப்பத்தை சொன்னேனே வேண்டுதல் கேட்பாரே. ஒரு விசை. அற்பமாக எண்ணப்பட்டேன் ஆசீர்வதித்தாரே. விருப்பத்தை சொன்னேனே வேண்டுதல் கேட்பாரே. அற்பமாக எண்ணப்பட்டேன் ஆசீர்வதித்தாரே. விருப்பத்தை சொன்னேனே வேண்டுதல் கேட்டாரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அநேக முகங்கள், மனித முகங்கள் எங்களை மறைத்து கொண்டாலும், எங்களை பார்க்க விருப்பமில்லை என்றாலும், என் தகப்பன் நானோ தினமும் எங்களை தேடி வந்து எங்களை பார்த்து ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம் நீ சொல்கிற ஒரு வார்த்தை, பிழை திருமகளே ஏனென்றால் என் ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்ட என்னுடைய பிள்ளை, என்னுடைய செல்ல பிள்ளை, நீ என்னுடைய தங்கம், எனக்கு பிரியமான பிள்ளை, எனக்கு அன்பான பிள்ளை. ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒவ்வொரு நாளும் சொல்ற ஒரு வார்த்தை, நமக்கு எதிராக எத்தனை சாத்தான் சூழ்ச்சி செய்தாலும், நமக்கு எதிராக எத்தனை தந்திரங்கள் செய்தாலும், எத்தனை விதமான அந்தகார வல்லமைகள் நம்மளுக்கு எதிராக இருந்தாலும், கர்த்தர் எல்லாவற்றையும் முறியடித்து நம்மளை பாதுகாத்து பராமரித்து, நம்ம அவரை விட்டு தூரம் போன போது நம்மளை பராமரித்தாரே, நம்மளை பாதுகாத்தாரே, ஒரு குறையும் வைக்கலையே. ஆமென் ஆமென் ஆமென். அப்பேற்பட்ட தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுவோமா, அப்பா அவங்கள நாங்கள் நேசிக்கிறோம் சுவாமி, உண்மையாய் நாங்கள் நேசிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய நேசம் உங்கள்கிட்ட மட்டும்தான், எங்களுடைய பாசம் உங்களுக்கு மட்டும்தான். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எல்லாமே நீங்க மட்டும்தான். அறிக்கை செய்வோமா அப்பா, நீங்க மட்டும்தான்ப்பா, நீங்க மட்டும்தான்ப்பா, என்னுடைய நேசர் நீங்க மட்டும்தான் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற, என் பிரியமே, என் ரூபவதியே, ஹல்லேலூயா, நீ எழுந்து வா, உன் நேசரை சந்திக்கும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து, அப்பா நாங்க கூடயே இருக்கிறேன்ப்பா, அப்பா ஸ்தோத்திரம், உங்க நேசத்துக்குள்ளே நான் இருக்கணும், உங்களுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நான் இருக்கணும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளே இருக்கணும், திராட்சை தோட்டத்துக்குள்ளேயே இருக்கணும். அப்பேற்பட்ட கிருபை எங்கேயோ இருந்த என்னை தூக்கி வந்து அப்பா திராட்சை தோட்டத்துல வச்சிருக்கீங்களே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதற்கு நான் தகுதியே இல்லப்பா, தகுதியே இல்லை. அத்தனை பேர் இருந்தும் என்னை தேர்ந்தெடுத்து வந்து இங்கே நீங்க ஆண்டவரே வளர்க்கும்படியாய் கொண்டு வந்து எத்தனை விதமாய் பராமரித்திருக்கிறீங்க. இரவு பகலும் தூங்காம என்னை பாதுகாத்து ரத்தத்தினால் என்னை சம்பாதித்து வந்ததுனால என்னை ஒரு நிமிஷம் கூட விட்டு விலகாதபடி, உங்க கண்ணை என்னை விட்டு எடுக்காதபடி இருக்கிறீங்க சுவாமி. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பிரயோஜனப்படணும்னு தானே சுவாமி, நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு தானே தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், எங்க வாழ்க்கை மாறணும்னு தானப்பா ஆண்டவரே, உங்களை புரிந்து கொள்ளணும்னு தானே ஆண்டவரே இவ்வளவா எங்களை பாதுகாக்கிறீங்க. நன்றி 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 நன்றி.
உம்முடைய அன்பிற்கு நன்றி, உம்முடைய இரக்கத்திற்கு நன்றி, உம்முடைய கிருபைக்கு நன்றி, உம்முடைய தயவிற்கு நன்றி. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. நன்றி, உம்முடைய பிரசன்னத்திற்கு நன்றி. என் ஆவியானவர் அப்பா, உம்முடைய நேசத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்கு நன்றி. எவ்வளவு பிரியமாய் இருக்கிறீங்க என்பதை எங்களுக்கு உணர்த்தினதற்கு நன்றி. உலக அன்பை தேடி நாங்கள் ஓடாதபடி என் தேவனுடைய அன்புல எப்பொழுதும் நிலைத்திருக்கும்படியான கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்கப்பா. உங்க அன்பை விட்டு நாங்க எங்கே போயிடக்கூடாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை யாரும் பிரிச்சிடக்கூடாது அப்பா. மனிதர்களோ பொருளோ எந்தவித காரியமும் தேவனுடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க கூடாது. தேவனோடு எப்பொழுதும் உறவாடுகிற அந்த ஐக்கியம் இருக்கணும் சுவாமி. உங்களுடைய பிரசன்னம் தான் எங்களுடைய பாக்கியம். உங்களுடைய பிரசன்னம் தான் எங்களுடைய முகவரியா இருக்கணும். உங்களுடைய பிரசன்னம் தான் எங்களுக்கு எல்லாமா இருக்கணும். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. மீதியான வேலை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. வந்திருக்கிற அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்மணி பிள்ளைகளை தேவ நீர் ஆசீர்வதிங்க. எவ்வளவாய் நீர் நேசிக்கிறீங்க ஒவ்வொருத்தரையும் என்பதை தகப்பன் அப்பா நீர் உணர்த்தி கொண்டே இருப்பதற்காய் நன்றி. அதனாலதான் இம்மட்டும் தேவன் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கிருபையும் கொடுத்து கர்த்தர் பிள்ளைகளை நீர் வளர்த்து கொண்டு இருக்கிறீர் என்பதை அப்பா நீர் புரிய வைத்திருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். வளர்த்தீரே இவ்வளவாக ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைக்காக வளர்த்திருக்கிறீங்க. பிள்ளைகள் அதை புரிந்து கொள்ளணும். தகப்பனை புரிந்து கொள்ளணும் ஆண்டவரே. உம்முடைய நேசத்துல எப்பொழுதும் இருக்கணும் சுவாமி. உம்முடைய மார்புல சாய்ந்து இருக்கணும். தாவீதை போல பிரியமான பிள்ளைகளா இருக்கணும். யோவானை போல உம்முடைய மார்புல சாய்ந்து இருக்கணும். அப்ப ஏற்பட்ட நேசத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. மீதியான வேலையை தகப்பன் எடுத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம ஜெபிக்கலாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. என் ஆவியானவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாக இருக்கிறோம். என் தகப்பன் எங்களோடு கூட இடைப்பட வேணுமாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெருசாக நம்ம மெசேஜ் அந்த மாதிரிலாம் எடுக்கல. ஆவியானவர் என்ன பேசுகிறாரோ அதை அப்படியே நம்ம கேட்போம். எல்லாருடைய செவிகளும் அதுக்கு காத்திருக்கும்படியாக ஆயத்தமாக இருக்கும்படியாக நம்மளுடைய இருதயத்தை நேராக்கி தேவ சமூகத்தில் ஒரு மனமாய் நம்ம அமர்ந்திருக்கலாம். சங்கீதம் 69ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். தாவீது இப்படியாய் சொல்கிறார், தேவனே நீர் என் புத்தியீனத்தை அறிந்திருக்கிறீர். தேவனே நீர் என் புத்தியீனத்தை அறிந்திருக்கிறீர். புத்தியீனம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லை? ஒரு நம்மளுடைய முட்டாள்தனம். நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? லூசுத்தனமாக பண்ணிட்டேன் இல்லை? நான் அப்படி செய்யக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் ஏன் இப்படி செஞ்சேன்னு எனக்கே தெரில, லூசுத்தனமாக நான் பண்ணிட்டேன் இல்லை? அதுதான் புத்தியீனம். நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன். பவுல் சொல்லியிருந்தாருன்னா இப்படி சொல்லியிருப்பார் இல்லை? நான் விரும்புகிற காரியத்தை செய்யணும் அப்படின்னு அந்த காரியத்தை நான் விட்டுட்டு எது நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை செஞ்சுட்டு நான் கஷ்டப்பட்டு புலம்புறது தான் என்னுடைய புத்தியினம். ஆமென். தாவீது இந்த இடத்துல என்ன செய்து எதற்காக இந்த காரியத்தை சொன்னார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல்ல 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாஸ்து பார்க்கும்போது தெரியும். தாவீது இரு படைத்தலைவர்கள் எல்லாரையும் அம்மோனியரை அழிக்கும்படியாக அனுப்பிச்சிட்டு அவர் எங்கே இருந்துருவார்? ஒரு ராஜா போருக்கு போகாதபடி எருசலேமில் இருந்துருவார். போருக்கு போகலை. ஒரு ராஜா செய்ய வேண்டிய வேலையை கடமையை அந்த இடத்துல செய்யலை. அது செய்யாமல் அவர் போய் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு சாயங்காலமாக நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே முன்னாடி நிறைய அந்த கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா ரோட்டு முன்னாடி உட்காந்து போகிறவங்க வரவங்கள பார்த்து பேசி அவங்கள்ட்ட வம்பிழுத்து இல்லை? ஸோ அந்த காரியத்தை இன்றும் நிறைய பேர் மொட்டை மாடியில் போய் உலாவுறது. ஸோ நிறைய காரியங்கள் நம்ம ஈவினிங் டைமில் அதை செய்வோம். அதே மாதிரி இந்த ராஜாவும் என்ன பண்ணார்? ஆமாம், தூங்கி எந்திரிச்சிட்டு சாயங்காலத்தில் அப்படியே உலாவி கொண்டு இருக்கிறார் உப்பரியில். உலாவும் பொழுது தான் அவருடைய கண்கள் யார் மேலே போகுது? பத்சேபாள் மேலே போயிடுச்சு இல்லை? ஏவாளும் தனிமையில் அப்படி உலாவும் பொழுது தான் சாத்தான் டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டான். தனிமையில் இருக்கும் பொழுது சாத்தானுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓ, தனியாக இருக்காங்களா? ஸோ இந்த நேரத்தில் நம்ம போய் எதையாவது ஒன்று விதைச்சிட்டு வந்துடலாம், ஏதாவது ஒரு காரியத்தை அவங்களுக்கு காண்பிச்சிடலாம், ஏதாவது ஒன்று. ஆமாம், விட்டு எழுந்திருக்க முடியாத பதி. நீங்கள் பாருங்கள், ஃபேமிலியோடு இருக்கும்போது நீங்கள் ஃபோன் பார்க்குறதுக்கும் நீங்கள் தனிமையாக உட்காந்து ஃபோன் பார்க்குறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லை?
தனியாக உட்காந்துருக்கும் போது நம்ம என்ன வேணால் பார்க்கலான்னு தோணும், எப்படி வேணால் பார்க்கலான்னு தோணும், எத்தனை மணி நேரம் வேணாலும் பார்க்கலான்னு தோணும், யார் கூட வேணால் பேசலான்னு தோணும், என்ன காரியம் வேணால் பண்ணலான்னு தோணும். ஏன்னா நம்ம தனியாக இருக்கிறோம், யாரும் நம்மளை பார்க்கல. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளணும், நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் நம்ம பக்கத்தில் தான் இருக்கார். நீங்கள் யோசித்து பாருங்களேன். அன்றைக்கி கூட எப்சிபா ஆண்டி வந்து ஒரு சாட்சியை சொன்னாங்க. நான் கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கிறேன் சிஸ்டர், திடீர்னு நான் வந்து ஹாலுக்குள்ளே போகிறேன். அப்போ பார்த்தா அந்த சோஃபாவில் ஆண்டவர் உட்காந்துருக்கார். அந்த சோஃபாவில் அவருடைய இதை பார்த்துட்டேன், அவர் உட்காந்துருக்கிற அந்த நிழல் பார்த்துட்டேன். அவர் தான் அப்படின்றத பார்த்துட்டு என் மைண்டுக்குள்ளே ஓடலை. டக்குன்னு நான் திரும்பி கிச்சனுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, யாரும் உட்காந்துருந்தாங்களே, ஆண்டவர் மாதிரி உட்காந்துருந்தாங்களேன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து பார்க்குறேன், அவர் இல்லை. இல்லை, நம்மளுக்கு வந்து இது வந்து அவங்க ஜஸ்ட் ஒரு செகண்ட் பார்த்துட்டு போகிற காரியமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறாரு. நீங்கள் படிக்கிறீங்களா, உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. நீங்கள் காலேஜ் போகிறீங்களா, உங்கள் கூடயே தான் வர்றாரு. உங்கள் பக்கத்தில், உங்கள் சோஃபாவில், உங்கள் கூட இல்லை, உங்கள் படுக்கை அறையில், எல்லா இடத்துலையும் கர்த்தர் இருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. நம்ம தனியாக இருக்கிறோம், அதனால் இந்த காரியத்தை நான் செய்கிறேன், இந்த காரியத்தை நான் பண்ணுறேன்ற காரியம் வந்து நம்மளுக்கு இருக்கவே கூடாது. ஆண்டவர் பார்த்துட்ருக்காரு. ஆண்டவர் எவ்வளோ வருத்தப்படுவார். நம்ம தனிமையில் செய்கிற காரியங்கள், யோசிக்கிற காரியங்கள், பண்ணுகிற காரியங்கள், நேரத்தை வீணாக்குகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இல்லை, தாவீதோடைய கண்கள் பத்சேபாள் மேலே, அந்த இடத்துல 3 காரியமே வந்துருச்சு. அந்த ஒரு ராஜாவுக்கு என்னென்ன உலகத்தின் ஆசை வந்துருச்சு, கண்களின் இச்சை வந்துருச்சு, மாம்சத்தின் இச்சை வந்துருச்சு, ஜீவனத்தின் பெருமை. ஒரு செகண்ட்ல தேவனுக்கு பிரியமான ஒரு மகனுக்குள்ள ஒரு சாத்தானால் இத்தனை காரியத்தை இறக்க முடியும் என்றால் நம்மளாம் ஏமாத்துறோம். யோசித்து பாருங்க. 3 விஷயமே அப்படி உள்ள வந்துருச்சு. கண்ணை அப்படியே எடுக்க முடியல. மாம்சத்தின் இச்சை வந்து அப்படியே வந்து அது எப்படியாவது அடைந்தாகணும்னு ஏங்குது. இல்லை, அந்த ஜீவனத்தின் பெருமை, நான் ராஜா, நான் ராஜா, அந்த பெருமை என்ன மீறி என்ன நடந்துற போது. ஒரு கொலை பண்ணிட்டு அவளை நான் சொந்தமாக்கிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இல்லை, அப்படின்ற ஒரு பெருமை, தகாத உறவு, நட்பு, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாய் இருந்தது. எத்தனை தான் ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்தாலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது காம்ப்ரமைஸே கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி, என் பிள்ளை தானே, என்னுடைய பயங்கர சொந்தமாக என்னை மேலே எவ்வளோ பாசமாக இருந்தான், எவ்வளோ நாள் சூப்பராக ப்ரே பண்ணானே, இவ்வளோ நாள் நான் வந்து எனக்காக எல்லாத்தையும் அர்ப்பணிச்சானே, உபவாசம் இருந்தானே, இல்லை எல்லாமே செஞ்சுருக்கான், இந்த ஒரு காரியம் தானே விட்டுறலாமே. ஒரு சிஸ்டர் அதை சொன்னீங்க, இன்னைக்கு ஒரு நாள் தானே நான் தப்பு பண்ணிட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் தானே நான் ப்ரேயருக்கு வரல, இந்த ஒரு நாள் தானே நான் அப்படி மிஸ் பண்ணுறேன். இல்லை, ஆண்டவருக்கு எல்லா நாளும் எல்லா நேரம் ஒன்று தான். ஒரு நாள்னாலும் அது எவ்வளோ பெரிய பாசமானவர்கள்னாலும் தப்பு தப்பு தான். இல்லை, ஆண்டவருக்கு இந்த காரியம் பிரியமில்லை என்பது தெரிந்தும் துணிகரமாய் செய்ய சாத்தான் தூண்டி விடுவான் பக்கத்துல இருந்து. தாவீது பத்சபாலை பார்த்தது தவறல்ல, அந்த இடத்தை விட்டு விலகி போயிருக்கணும். இல்லை, யாரோ ஒரு அம்மா குளிக்கிறாங்க, எதுக்கு நம்ம போய் நிற்கணும் அப்படின்னு போயிருக்கணும். போகாமல் நின்றிருந்தது தான் தவறு. அதே மாதிரி அந்த அம்மா யாருன்னு விசாரித்தது தவறல்ல, அவள் இன்னொருவரின் மனைவி என்றதும் அவன் என்ன பண்ணியிருக்கணும், விலகி போயிருக்கணும். அதுவும் செய்யலை. இச்சை கண்ணை மறைத்து புத்தியை மறைச்சிருச்சு. சில நேரத்தில் சில பொருட்கள் மேலே நம்மளுக்கு என்ன ஆகும், இது வாங்கியே ஆகணும், பார்க்க நல்லா தான் இருக்குது, இல்லை ரொம்ப சூப்பராக இருக்குது, இது எப்படியாவது வாங்கணும். பொருளாகட்டும், இல்லை நம்ம பழகுற ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், இவங்க கூட பழகுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, டைம் போகிறதே தெரியல. இல்லை, ஆனால் ஜெபிக்க நம்ம நேரம் பார்க்குறோம், இந்த டைம் பார்க்குறோம், டைம் ஆயிடுச்சு, நம்ம அடுத்த வேலை இருக்குது, அடுத்து நம்மளுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது, இவ்வளோ நேரமாக நம்ம ஜெபம் பண்ணணும், இவ்வளோ நேரமாக நம்ம பைபிள் வாசிக்கணும், இவ்வளோ நேரமாக நம்ம ஆராதிக்கணும், போதும் 10 நிமிஷம் போதும், 5 நிமிஷம் போதும், நின்றுட்டே ஜெபிக்கிற பிள்ளைகள் அநேகம் உண்டு. இடறி போவதற்கு அதுதான் காரணமே. தேவனுடைய சமூகத்தில் செலவிடுவதற்கு நம்ம நேரம் பார்க்குறோம், சூழ்நிலை பார்க்குறோம். இல்லை, யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னா, இல்லை ரிலேட்டிவ் வந்துட்டாங்கன்னா, இல்லை அந்த நேரத்தில் நம்மளுக்கு பிடிச்ச ப்ரோக்ராமை டிவியில் போட்டாங்கன்னா உடனே நம்ம ப்ரே டைமை மாற்றிடுறோம், எல்லாத்தையும் மாற்றிடுறோம். இல்லை, ஆண்டவரே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன்ட்டு ஆண்டவரே வெயிட் பண்ண வைக்கிறோம். இதே இது நம்மளுக்கு பிடித்த காரியமாக இருந்துச்சுன்னா, மனிதர்கள் வந்தாங்க, அவங்களோட எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஃபோன் பண்ணால் மணிக்கணக்காக பேசுகிறோம்ல, டைம் போகிறதே தெரியல. உங்களோட பேசுனா எனக்கு டைம் போகிறதே தெரியல.
இந்த பொருள் வாங்கும்போது எவ்வளோ சந்தோஷமா, இது கண்களுக்கு நம்ம இன்பமா இருக்கிறது உடனே வாங்கிட்டு வந்து அதை யூஸ் பண்ண பார்க்குறோம். மேக்கப் ஐட்டம் ஆகட்டும், என்ன ஒரு காரியமா இருந்தாலும் அதை வாங்கி அதை எப்படியாவது நம்ம யூஸ் பண்ணணும், அது பிரயோஜனப்படுத்தணும். அதன் மூலமாய் நம்ம வந்து மற்றவங்க நம்மளை பார்த்து சூப்பர்ன்னு சொல்லணும். அழகா இருக்கு, பார்க்க அழகா இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். நாகம்மான் கொடுத்த பரிசு பொருட்களும் பார்க்க பயங்கரமா அழகா இருந்தது. ஆனா உள்ள என்ன இருந்தது? குஷ்டம் இருந்தது. இல்ல, எல்லாம் நல்லா தான் இருக்கும், ரொம்ப பாசமா இருக்காங்க, நல்லா பேசுறாங்க, அம்மா அப்பா விசாரிக்கல, ஆனா அந்த பையன் விசாரிக்கிறான். அம்மா அப்பா வந்து இங்க குட் மார்னிங் சொல்லல, ஆனா அந்த பையன் குட் மார்னிங் டெய்லி போட்டுறான். சாப்பிட்டியான்னு கேட்குறான். நமக்கு சந்தோஷமா தான் இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள குஷ்டம். சிம்சோன் தெலீலாள் நட்பு நம்மளுக்கு தெரியும். வெளியில அவ்வளோ பாசம், பயங்கரமான அன்பு ரெண்டு பேருக்குள்ளேயும், ஆனா உள்ள விஷம் இருந்தது. சிம்சோனுக்கு அது அது கண்ணை மறைச்சிருச்சு. அவன் பாசமாக தான் இருக்கான்னு நினச்சிட்டான். இல்லை, கண்கள் போய் மாவாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அக்னினார்னால நீ கட்டினா இதாயிரும். மூணு தடவை வந்து அவனுடைய பலத்தை, அவனுடைய ரகசியத்தை அவன் வந்து மறைவாய் சொல்லும் பொழுது, இந்தம்மா இதுக்காக தான் நம்மளை வந்து பழிவாங்க பார்க்குதுன்ற ஒரு புத்தி கூட அவனுக்கு வரலை. அதுதான் புத்தியீனம். இவ்வளோ தடவை நம்ம சொல்லி அதை வச்சே நம்மளை மடக்க பார்க்குறாள். எல்லாத்தையும் சொல்கிறது இல்லை. 3 முறை தன்னை ஏமாற்றி பழிவாங்க துடித்த அந்த பெண்ணிட்ட இருந்து விலகி இருக்கணுன்றதை மறந்து அப்படியே எல்லாவற்றையும் சொல்லி மிகப்பெரிய ஒரு விளைவை சந்தித்தான். இல்லை, கவனமாக இருக்கணும். யார்கிட்டையும் எதையும் ஷேர் பண்ணக்கூடாது. நம்மளோட நான் எப்பயுமே சொல்லுவேன், பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும், நம்மளுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது வந்து கேர்ள் ஃப்ரெண்டாகவும் இருக்கட்டும் பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. என் குடும்பத்தில் அப்படி, என் அம்மா அப்படி, என் அப்பா இப்படி, இல்லை நான் இப்படி இருக்கிறேன், நான் வந்து ரொம்ப தனிமையாக இருக்கேன், எங்கள் அம்மா இப்போ பார்த்து திட்டிகிட்டே இருப்பாங்க, என் குடும்பத்தில் அன்பு கிடைக்கல, என் குடும்பத்தில் அது இல்லை. எதற்காக? சிம்பத்தி கிரியேட் பண்ணி அவங்களுடைய அன்பை சம்பாதிப்பதற்காகவா? அவங்க 2 வார்த்தை சொல்லுவாங்க, உடனே அவங்க மேலே நம்மளுக்கு பாசம் போகும். இது தவறான உறவு, தவறான நட்பு, தேவன் வெறுக்கிற அருவருக்கிற காரியம். நம்மளுடைய எல்லா சுக துக்கங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் மட்டும்தான் ஷேர் பண்ணணும், கவனமாக இருக்கணும். அப்படி நம்ம பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணி பிரயோஜனமே இல்லை. அதுக்கப்புறம் ஐயோ நான் லூஸ் மாதிரி பண்ணிட்டேனே, நம்மளுடைய நெகட்டிவை வைத்தே அவர்கள் அப்படியே திருப்புவாங்க. நம்ம அவங்க மட்டும் மனசில் வச்சிட்ருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறோமா? எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நம்ம நெகட்டிவை சொல்லியிருக்கிறோம், எல்லாத்தையும் நம்ம சொல்லியிருக்கோன்னா அது வந்து அப்படியே அவங்க மனசில் மட்டும் இருக்காது. பார்க்குற அவங்க பழகிற ஒரு 10 பேர்கிட்ட போய் அந்த நியூஸு போகும். அடுத்து அவங்க நம்மளை பார்க்கும்போது அப்படித்தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி தப்பு பண்ணாலாமே, இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்காமே, இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனையாமே, இவ்வளோ போராட்டமாமே, அவங்க குடும்பத்தில் இருக்கவே பிடிக்கலன்னு வேற சொல்லியிருக்கா. எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுவாங்க? அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். இல்லை, அது எவ்வளோ பெரிய ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழலை உண்டாக்கி கொடுக்கும். நம்ம குடும்பம் அடுத்து நம்ம ஒரு செகண்டில் ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுத்து மாற்றிடுவார். அடுத்து நம்ம குடும்பமாய் போகும் பொழுது நம்மளுடைய தகப்பனை பார்த்து தாயை பார்த்து ஏளனமாய் பார்ப்பாங்க, பேசுவாங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி ஏமாந்து எல்லாவற்றையும் சொல்லக்கூடாது. ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம யார்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறோம், யார் கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அந்த உறவு சரியானதா, ஆண்டவருக்கு பிரியமானதா, அதில் தான் நம்ம இருக்கணும். பிரியமில்லாத உறவை அது வலிச்சாலும் பரவாயில்ல, அது வந்து கட் பண்ணுறதுக்கு தயங்கக்கூடாது. ஏனென்றால் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எல்லாருக்கும் ஒரே நியாய தீர்ப்பு தான். ஆதாம்ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனை இந்த பூமியிலேயே சரி கட்டப்பட்டுச்சு. இல்லை, தாவீது பார்த்தீங்கன்னா பத்சபாலோட தப்பு பண்ணிட்டாங்க, பிள்ளை ஆண்டவர் அடிச்சாரு, இல்லை செத்து போச்சு. அடுத்து பிறந்த சாலமோன் பின்மாற்றத்துக்கு போய் ஆண்டவருடைய இதில் ராஜ்யத்துக்குள்ளே வர முடியல. சிம்சோன் கண்ணு போச்சு, இல்லை மாவாட்டை வச்சாங்க, வேடிக்கை பொருள் ஒரு மரணம். ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாத ஒரு காரியம், தோட்டத்தை விட்டே துரத்தப்பட்டாங்க. முதல்ல ஆண்டவர் அவர் கரத்தினால படைக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருந்தாலும் தவறு செய்யும் பொழுது துரத்தப்பட்டார்கள் சாபத்தோடு. அதுவும் சாபம் கொடுத்து ஆண்டவர் அனுப்பிச்சார். எலியா பார்த்தீங்கன்னா நான் யோசிக்கலாம், இவங்களாமா எல்லாரையும் ஆண்டவர் பனிஷ் பண்ணியிருக்காரு. யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் தவறு செய்யும் பொழுது இந்த பூமியிலே அதற்குரிய காரியத்தை ஆண்டவர் சரி கட்டியிருக்காரு.
எலியா வந்து இந்த அக்கினி வந்து 102 பேரை அழிக்கிறதுக்கு, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வந்து இறங்கிட்டு கூப்பிட வந்தவங்களுக்கு, அந்த ராஜாக்கு சுகம் கொடுக்கணும், நீ வாப்பா, நீ கூப்பிட வந்தவங்கள அவங்கள வானத்திலேருந்து அக்கினி வர வச்சு 2 தடவையும் அத்தனை பேரையும் அழிச்சு போட்டார். ஆண்டவர் பார்த்தார், இவன் இருந்தா அழிச்சுக்கிட்டே இருப்பான். அடுத்த அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நீ வாப்பான்னு சொல்லல் கழுத்தை தூக்கிட்டார், கூப்பிட்டுட்டார். அதுதான் வந்து மத்தேயுல நம்ம வாசிக்கும் போது எலியா வந்து சீஷர்கள் சொல்லுவாங்க, இந்த ஜனங்கள் திருந்த மாட்டாங்க ஆண்டவரே, எலியா வந்து வானத்திலேருந்து அக்கினி இறக்கி எல்லாத்தையும் அழிச்ச மாதிரி அழிச்சு போட்டுடலாம், நான் ஜீவனை கொடுக்க தான் வந்தேன், ஜீவனை எடுக்க வரலன்னு சொல்லுவார் ஆண்டவர். எவ்வளோ பெரிய தேவனுடைய மனுஷனாக இருக்கட்டுமே எலிசா. நான் அது கூட நான் யோசித்தேன், அந்த சின்ன பிள்ளைங்க வந்து மொட்டை தலையான்னு கிண்டல் பண்ணுவாங்க, 2 கரடியை வர வச்சு எல்லாத்தையும் குட்டீஸை சாகடிச்சிருவார். அடுத்து அவருக்கு என்ன வந்துச்சுன்னா, மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியோடு தான் அவர் மரிச்சார். மோசே கோபப்பட்டதுனால, கோபப்பட வைத்தது இஸ்ரேல் ஜனங்கள்னால, அந்த கோபம் வந்து அந்த கண்மலை பார்த்து பேசுன்னு சொல்லும்போது அடிச்சிருவாரு. அதனால் கானானுக்குள்ளேயே போக முடியல. இல்லை, ஆரோன் கன்றுக்குட்டி செய்ததுனால வழியிலே மரித்து போயிட்டான். மிரியாம் குஷ்டரோகம் வந்துச்சு, தேவனுடைய பிள்ளைக்கு தன்னுடைய தம்பிக்கு விரோதமாய் பேசின ஒரு காரியத்தினால. ஜாக்கிரதையாக இருக்கணும். வல்லமையான தேவனோடு முகமுகமாய் பேசின தேவ பிள்ளைகளுக்கே தாங்கள் செய்த பாவத்திற்கு தண்டனை என்றால் நம்ம எல்லாம் எங்கே போய் நிற்கிறது? யோசித்து பாருங்க. பாவம் செய்ய யோசிக்கணும், நிதானிக்கணும். நம்ம போகிற பாதை சரியானதா தவறா என்பதை யோசித்து தேவ ஆலோசனை கேட்டு, தேவன் இந்த நட்பு உறவு வேண்டாம்னா விட்டு விடுவதற்கு யோசிக்க கூடாது. ஆண்டவரே இதை விடுறது கஷ்டம், நான் அவ்வளோ பழகிட்டேன் இல்லை, ஆண்டவர்கிட்ட எந்த காம்ப்ரமைஸ் லைஃப்பும் வார்த்தையும் எடுபடாது. நோனா நோ தான். ஆண்டவர் ஒரு தடவை சொல்லிட்டான்னா 2ஆம் விசை அவர் மாற்றுகிற தேவன் அல்ல. ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இனிப்பாக தான் இருக்கும், ஆனால் போக போக தான் எத்தனை விதமான விஷம் பாம்புகள் அதுக்குள்ளே இருக்குங்கிறது, மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம், நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் என்பது முடிவில் தான் தெரியும். அறியாமல் மாட்டிக்கொண்டால் விடுபட தேவனிடத்தில் கேட்கணும். பாவத்தை தேவன் உணர்த்தும் போது அறிக்கை செய்து விட்டு விடணும். ஏனென்றால் நம்ம மூலமாக ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. என்ன சொல்லுவாங்க, ஆண்டவருடைய பிள்ளைது நான் ஜெபிக்குது, வேதம் வாசிக்குது, சர்ச்சுக்கு போகுது, இது பாருங்க எத்தனை தப்பு பண்ணுது, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்குது இல்லை. பார்க்கிற ஜனங்கள் நம்மளை சொல்றதுக்கு முன்பதாக ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும், நம்ம செய்கிற ஒவ்வொரு குற்றமும் குறைகளும் மற்றவர்கள் அதை நோட் பண்ணி எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லை. 1000 கண்ணு பார்த்துட்டு இருக்கு. ஆண்டவரையே, கத்தாதி கத்தரையே, தேவாதி தேவனையே, சர்வ வல்லமை படைத்த தேவனையே குற்றம் சொல்வதற்கு ஒரு கூட்டம் பின்னாடியே வந்துட்டு இருந்துச்சு இல்லை. எங்கே போனாலும் பின்னாடி வந்து குற்றம் சொன்னாங்க. நம்மளை குற்றம் சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. எல்லாரும் நம்மளை நோட் பண்ணுறாங்க. மற்ற புறஜாதி பிள்ளைகளை விட ஆண்டவருடைய பிள்ளைகள் மேலே எல்லாருடைய கண்ணு இருக்கு, எப்படா அது கீழே உழுவா, எப்படா நம்ம சொல்லலான்னு. ஆனால் முதல்ல அது வந்து தூஷிக்கப்படுறது ஆண்டவருடைய நாமம் தான். அடுத்து தான் நம்மளுக்கு ஒரு கெட்ட பேர், அவ பேரை சாத்தான் உண்டாக்கி விட்டுருவான். ஒன்ஸ் ஒரு கெட்ட பேர் வந்துருச்சுன்னா அதை மாற்றுவது ரொம்ப கஷ்டம். திரும்ப அழிச்சு கழிச்சு நான் ரொம்ப நல்லவன், நான் இப்போ திருந்திட்டேன் சொல்லி பாருங்க, யார் ஏற்றுக்கொள்வா? ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். திரும்பவும் செய்ய யோசிக்க கூடாது, இடம் கொடுக்க கூடாது. அனுதினமும் வேதம் வாசித்து தேவனை துதித்து கொண்டே ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஏன்னா இது கடைசி காலம். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கக்கூடிய காலத்தில் நம்ம இருக்கிறோம். சாத்தான் பயங்கரமாக எவனை விழுங்கலாம் என்று. எவ்வளோ பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல ஒரு வீக்னஸ் இருக்குன்றது அவனுக்கு தெரியும், எந்த இடத்துல தட்டுனா கீழே விழுவாங்கன்னு தெரியும். அதனால் ரொம்ப கவனமாய் நம்ம வாலிப பிராயத்தில் ஆண்டவரை நினைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்தில் இருந்தால் மட்டுமே நம்ம ஜெயிக்க முடியும். அதே மாதிரி நம்ம பாவத்தை வெறுக்கணும், அதை ஒதுக்கணும். ஏன்னா பாவம் வாசற்படியில் படுத்திருக்குமா இல்லை. நம்ம பாவத்தில் மேற்கொண்டுட்டோம், வந்துட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆண்டவர் பிள்ளையாக மாறிட்டோம். ஓ சூப்பர், நம்ம பாவத்தை நம்ம ஜெயிச்சிட்டோம், இன்னைக்கு நம்ம மேற்கொண்டுட்டோம். ஒரு சினிமா பாட்டு கேட்க சொல்கிறாங்க, சினிமாவுக்கு வான்னு கூப்பிட்றேன், நான் வரலப்பா, நான் ஆண்டவர் பிள்ளை இல்லை, நான் அதை பார்க்க மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், வா அந்த பையனோட பேசணும், நான் பேச மாட்டேன், அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிட்டேன், இனி நான் அவனோட பேச மாட்டேன், எல்லா கான்டாக்டையும் எடுத்துட்டேன், ஆண்டவருக்கு பிடிக்காது, நான் செய்ய மாட்டேன். எல்லாம் நம்ம வந்து சந்தோஷமாய் நம்ம ஜெயிச்சிட்டோன்ற நேரத்தில் திடீர்னு
எப்படியாவது யார் மூலமாவது சாத்தான் தருணம் பார்த்து உள்ளே நுழைந்து மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிக்குள்ளாய் தள்ளிடுவான். ஏன்னா நம்மளுக்குள்ள அந்த பாவ பிரமாணம் ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ரட்சிக்கப்பட்டாச்சு, அபிஷேகம் வாங்கியாச்சு, வரங்கள் வாங்கியாச்சு, தீர்க்க தரிசனம் சொல்கிறோம், பயங்கரமாக ஆண்டுட்டு ஆவியில் நிறைஞ்சு ஜோம் பண்ணுறோம், அந்நிய பாஷையில் பேசுகிறோம், எல்லாம் சரிதான். ஆனாலும் நம்மளுக்குள்ள அந்த பாவ பிரமாணம் இருந்துட்டு தான் இருக்கும். அதை ஜெயிக்கணும்னா தேவ சமூகத்தில் நம்ம அமரணும். இதில் நீங்கள் ஒரே ஒரு காரியம், சிம்சோன் இல்லை அவரே நம்ம எடுத்துக்கலாம். இது மாறுதலாக யோசித்து பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே சிம்சோன் தெரியும். அவர் வந்து ஆண்டவர் செய்யக்கூடாதுன்ற காரியத்தை செய்வார். திராட்சை தோட்டத்து பக்கம் போகக்கூடாது, போவார். செத்து போன சிங்கத்துக்கிட்ட போகக்கூடாது, போவார். அந்த தேனை அங்கே இருக்கிறத சாப்பிடுவார். கெட்ட நட்பு எல்லாமே தெரியும். இந்த இடத்துல அப்படி கொஞ்சம் மாறுதலாக பெலிஸ்தேரை அழிக்கிறதுக்கு தான் சிம்சோனை வந்து பயங்கரமாக ஆண்டவர் வந்து யூஸ் பண்ணார். இப்போ பெலிஸ்தேரை வந்து நம்மளை நினச்சிக்கோங்க, சிம்சோனை வந்து ஒரு பெரிய ஒரு பாவமாக நினச்சிக்கோங்க. ஓகேவா? இது வந்து பெலிஸ்தேருக்கு ஒரு நீண்ட நாள் ஒரு போராட்டமாக, அதை வந்து அவனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாவத்தை எப்படியாவது அழிச்சிடணும்னு சொல்லிட்டு இந்த பெலிஸ்தேர்லாம் என்ன பண்ணுறாங்க, பயங்கரமாக அவனை தொடர்ந்து அவனை அழிப்பதற்கு போராடிட்டே இருக்காங்க. இல்லை, பயங்கரமாக தொடர்ந்து அவனை ஜெயிக்கவே முடியல. அப்படி ஜெயிக்க முடியாத ஒருத்தனை அன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, ஜெயிச்சாச்சு. இல்லை, ஜெயிக்க முடியாத பாவத்தை எப்படியோ ஜெயித்தாச்சு, வென்றாச்சு, ஒன்றுமில்லாமல் போக பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். கண் எடுத்தாச்சு, மாவாட்டை வச்சாச்சு, வேடிக்கை பொருள் ஆக்கியாச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தில் இந்த பெலிஸ்தேர் அமர்ந்திருக்கிறாங்க. இந்த சந்தோஷத்தை கொண்டாடுகிற இந்த வேலையில் அவனுடைய பலம் எதில் இருந்தது? அந்த முடியல. இல்லை, அந்த முடியை எடுத்தாச்சு, நீ அவ்வளோதான். அவனுக்கு வந்து இனி பலம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அவன் சாக போகிறான். கடைசியாக வேடிக்கை காமிச்சிட்டு அவனை வந்து என்ன பண்ணலாம், ஆமாம் கொண்டுடலாம் அப்படின்ற ஒரு பாவத்தை வந்து முற்றிலுமாய் நம்ம அழிச்சிட்டோன்ற ஒரு சந்தோஷத்தில் அவங்க இருக்கும்போது, அது மீண்டும் அந்த முடி வளருமே. முடியை எடுத்துட்டோம், திரும்ப வெட்டினா முடி வளரும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வளருமே அப்படிங்கிறத கூட அந்த பெலிஸ்தர் யோசிக்க மறந்து தாங்கள் ஜெயித்த காரியத்தையே பெரிதாய் நினைத்து இதை கவனிக்க மறந்து விட்டார்கள். இதுதான் புத்தியீனம். கடைசியில் என்ன நடந்தது நம்மளுக்கு தெரியும்ல. அந்த முடி வளர வளர பலன் வர ஆரம்பித்தது. ஒட்டு மொத்தமாக அவன் உயிரோடு இருக்கும்போது கொன்றவர்களை விட அவன் சாகும்போது மரித்தவர்கள் ஏராளம். இல்லை, மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வந்தது. எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு பாருங்க. அலட்சியமாய் அவர்கள் விட்டு ஒரு காரியம் இப்போ வந்து டோட்டலாக எல்லாரும் ஆமாம் அழிந்து போயிட்டாங்க. இது வந்து அப்படியே நம்மளை வச்சு யோசித்து பாருங்கள். நம்ம இந்த பாவத்தை ஜெயிச்சிட்டோம், இது இனி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அவ்வளோதான். நான் ஆண்டவருக்குள்ளே மாறிட்டேன், இனி வந்து நான் இந்த சான்ஸே கிடையாது. எத்தனை பேர் என்னை கூப்பிட்டாலும், எத்தனை சினிமா பாட்டு கேட்டாலும் என்னைய ஒன்றும் செய்யாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர நம்ம சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது அந்த பாவம் வாசப்படியில் தான் படுத்து கிடக்குன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. எந்நேரனாலும் நீங்கள் வாசலை திறக்கும் போது உள்ளே ஓடி வரும். எந்நேரனாலும் அந்த கோபம் வரும். எந்நேரனாலும் நம்மளுக்கு அந்த எரிச்சல் வந்துடும். எந்நேரனாலும் யாருக்கு பேசக்கூடாதுன்னு நினச்சோமோ அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. சும்மா பேசி பார்ப்போமே, உள்ளே ஏதாவது ஒன்று இருக்கான்னு உள்ளே போய் யூடியூப்லக்குள்ளே போய் பார்ப்போமே. பார்க்கக்கூடாது, இனிமேல் நான் கண்களின் இச்சைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், நான் செல்ஃபோனில் கண்டதெல்லாம் பார்க்க மாட்டேன்னு பயங்கரமாக பிளான் பண்ணியிருப்போம். அப்படியே நம்ம மெசேஜ் தானே கேட்குறோம், ஓப்பன் பண்ணும்போது அப்படியே முன்னாடி வந்து நிற்கும். சரி என்ன தான் இருக்குது பார்ப்போமே. உள்ளே போக 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 அவனுடைய வலையில் அழகாக கொண்டு போய் விழ வச்சிருவான். எவனை விளங்கலாம் என்று சுற்றி திரிகிற கள்ள சாத்தான் எப்போ விழ பண்ணலாம் என்று தருணம் பார்த்து கொண்டே இருப்பான். வாலிப பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த பாவத்தை யோசிக்க கூட கூடாது, அந்த சூழ்நிலைக்கு போயிடக்கூடாது. இல்லை, ஆரம்பத்தில் கேட்ட சினிமா பாடல் இனிமையாக இருந்தாலும் இப்போ கேட்கும்போது அது மேலே வெறுப்பு வரணும். வெறுப்பு வந்தால் தான் அதை ஜெயிச்சிருக்கோன்னு அர்த்தம். அதுக்கு நீங்கள் உட்காந்து தாளம் போட்டிங்கன்னா உள்ள நம்ம சாத்தானுக்குள்ளே போயிட்டுருக்கோம், வலைக்குள்ளே போயிட்டுருக்கோன்றது அர்த்தம். இல்லை, ஒரு பாஸ்டர் பையன் இருந்தானா, இது உண்மையாக நடந்தது. அவன் பேர் ஆசிர். அவன் வந்து ரொம்ப கெட்ட வாழ்க்கை வாழ்ந்து அதுக்கப்புறம் ரசிக்கப்பட்டு ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி அழுது பயங்கரமாக, ஆண்டவரை இன்னும் இந்த பாவத்துக்குள்ளே போக மாட்டேன், அவன் பயங்கரமாக ஆண்டவர்கிட்ட வந்து ஒப்பு கொடுத்து அவன் ப்ரே பண்ணிவிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது பழைய ஃப்ரெண்ட்ஸை திடீர்னு ஒரு இடத்துல பார்த்துட்டான். சும்மா வாடா, சும்மா வா, எங்களோட வந்து சும்மா பேசிட்டு, நீ தான் வந்து இப்போ குடிக்க மாட்ட, நீ எந்த சிகரெட் அடிக்க மாட்டே, நீ ஒன்றும் பண்ண மாட்டியே, சும்மா வா என் கூட வந்து நில்லு. அவன் எதேச்சியா அவன் கூப்பிடுறாங்களே போய் ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்தால. என்னது ஹாய் சொல்லிட்டு வந்தெல்லாம் நான் கிட்ட போய் அவங்களோட பேசிகிட்டு இருக்கிற அந்த செகண்டில்
இவங்க பண்ண அத்தனை தப்பு, இதுக்கு முன்னாடி பண்ண காரியத்துக்காக அந்த நேரம் பார்த்து போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிடுச்சு. இவனே இவன் நான் சும்மா வேடிக்கை பார்க்க வந்தேன், இவங்களோட ஹாய் சொல்ல வந்தேன். எங்க ஹாய் சொல்றது? நீ ஸ்டேஷன்ல வந்து ஹாய் சொல்லு. அவங்க சொன்ன ஒரு சாட்சி. அங்கே போய் போட்டு அடி அடின்னு அடிச்சு, எத்தனை காரியம், எத்தனை வேலை, குடி எல்லாம், நீங்கள் எவ்வளோ திருட்டு வேலை பார்த்துருக்குறீங்க, என்னென்ன காரியங்கள் அத்தனைக்கும் ஜெயிலில் போட்டு அவங்கள போட்டு பாடாப்படுத்துகிறாங்க. அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இவன் அழுகிறானா, அழுது ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, நான் தப்பு பண்ணல, நான் மனம் திரும்பி நல்ல பையனாக தானே வாழணும்னு நினச்சேன். ஆண்டவர் சொன்னாரா, நல்ல பையனாக வாழணும்னு நினச்சது உண்மைதான், போகக்கூடாதுன்னு சொன்ன இடத்துக்கு நீ எதுக்கு போன? எதுக்கு அப்படி என்ன ஹாய் சொல்ல போகணும்? பாய் சொல்லிட்டு போயிருக்கலாமே இல்லை? ஸோ எவ்வளோ பெரிய ஒரு காரியம் அந்த நிமிஷத்தில் அந்த இன்ஸ்பெக்டருடைய கண்களில் ஒரு தயவு. இவன் பேர் எல்லாருடைய பேரை சொல்லுடா அப்படின்னு கேட்கும்போது இவன் பேர் ஆசிர். என்னடா கிறிஸ்தவனா நீ? நான் கிறிஸ்தவனா இருந்துட்டு நீ இப்படி தப்பு பண்ணுறவங்களோட ஐயா நான் ஒன்றும் பண்ணலையா, நான் சும்மா தான்யா சரி கிளம்பி ஓடு, வீட்டுக்கு ஓடு அப்படின்ட்டாரான். எஸ்கேப் ஆகி தப்பிச்சோம்ப்பா சாமின்ட்டு வீட்டுக்கு வந்தானா. ஒரு சாட்சியாய் சொன்னான். அந்த ஆண்டவர் வந்து அந்த இடத்துல ஒரு தயவை கொடுத்ததுனால தப்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஆண்டவர் எல்லா நேரமும் தயவு பாராட்டிகிட்டே இருக்க மாட்டார். சொல்லி கேட்கலன்னா விட்டுருவார் இல்லை? அதுக்கு தான் நம்மளுக்கு வார்த்தையை கொடுத்துருக்குறாரு. அழகாக நம்ம ப்ரேயரில் பண்ணோமே, கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். என்ன கட்டளை? சங்கீதம் 1:1 நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. துன்மார்களுடைய ஆலோசனை நடக்காத, பாவிகளுடைய வழியில் நிற்காத, பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராத, இல்லை கேட்காத, உட்காராத, நடக்காத, நில்லாத, எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லிட்டார். இப்போ என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கும்போது தான் நமக்குள் இருக்கும் இந்த பாவ பிரமாணம், சுயாதீன பிரமாணம்னு ஒன்று இருக்குது. நம்ம ஓன் டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு பிரமாணம் நம்மளுக்குள்ளே இருக்குது. நம்ம இப்போ அந்த ப்ரேயருக்கு வரலாம், வராமல் இருக்கலாம், சர்ச்சுக்கு போகலாம், போகாமல் இருக்கலாம், இல்லை படிக்கலாம், படிக்காமல், எல்லாமே நம்மளுடைய ஓன் டிசிஷன் இல்லை? யாருமே வந்து கம்பல் பண்ண மாட்டாங்க. இப்போ பெரிய பிள்ளைங்களாயிட்டீங்க, உங்களை யாருமே இப்போ கட் பண்ணிட்டு போகிறதுனா கட் பண்ணிட்டு போகலாம், இது உங்களுடைய விருப்பம் இல்லை? சுயாதீன பிரமாணம் அதுதான். இது எல்லாமே முற்றிலும் தாழ்த்தப்பட்டு அழிக்கப்பட்டு ஆவியின் பிரமாணம் நம்மை ஆண்டவருக்குள்ள நடத்தும். எப்போ இந்த ஆவியின் பிரமாணம் நம்மளை டாமினேட் பண்ணுதோ, ஆவியானவர் நம்மை முற்றிலும் ஆளுகை செய்கிறாரோ, ஆளுகை செய்ய நம்ம அனுமதிக்கிறோமோ, விட்டு கொடுக்கிறோமோ, அப்பதான் நமக்குள்ள இருக்கிற இந்த பாவ பிரமாணமோ இந்த சுயாதீன பிரமாணமோ அழிக்கப்பட்டு போகும். ஆவியானவர் நம்மை நடத்த முற்றிலும் ஒப்பு கொடுக்கணும். அபிஷேகம் வல்லமை பெறும் பொழுது நிச்சயம் பாவத்தை மேற்கொள்ள முடியும். யோசித்து பாருங்க, யோசேப்பு எப்படி ஜெயித்தாரு? தேவ ஆவியினால் ஒவ்வொரு நிமிஷமும் நடத்தப்பட்டதுனால தான், தேவனோடு அவர் பேசிக்கொண்டே இருந்ததுனால தான். ஆண்டவரோடு பேசணும், ஆண்டவரோடு பேச, ஆண்டவரே நான் போகிற பாதை ரைட்டா, நான் இவங்கள்ட்ட நான் பேசலான் இருக்கேன் ரைட்டா, ஒரு ஃபோன் பண்ணாலும் இந்த ஃபோனை நான் அட்டன் பண்ணலாம் ஆண்டவரே, இதை நான் பேசலாம் ஆண்டவரே ஆண்டிலாம், நான் அப்படி ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு காரியத்தை கேட்டு 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 அப்போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்ற அந்த உணர்வு நம்மளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம தனியாக இருந்தாலும் தவறு செய்ய தோணாது. ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்காரு, நம்மளை பார்த்துட்டே தான் இருக்காருன்ற எண்ணம் நம்மளுக்கு வந்துடும். தேவனை தேடு, மனுஷனை தேடாத. உங்கள் வாழ்க்கையை அவர் கரத்தில், அவருக்கு தெரியும் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொடுக்க. ஏன்னா அவர் தான் இந்த உலகத்தில் நம்மளை விட்டுருக்காரு இல்லை? நம்மளை படைச்சு அவரை தான் நம்மளை வந்து வாழ வச்சிட்ருக்காரு. அவருக்கு தெரியும் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி அமைத்து கொடுக்கணும் என்று. அவர் திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்தோம் என்றால் சந்தோஷமான ஒரு அற்புதமான வாழ்க்கை ஆண்டவர் கொடுப்பார். நம்ம சுயமாய் தேடினோம் என்றால் இழப்பு தான், கண்ணீர் தான், கஷ்டம்தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லை? ஆண்டியோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அப்படிதான் அவ்வளோ தூரம் சொன்னோம் காலேஜ் லைஃப்பில் படிக்கும் பொழுது, வேண்டாம் இந்த காரியம் செய்யாத, இல்லை வந்து இந்த மாதிரி தவறான நட்பு வேண்டாம். ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, நோ வேண்டாம் அப்படின்னு அவ்வளோ தூரம் சொன்னாலும் ஒரு நாள் அடிச்சிருக்கேன் அவங்கள கோவத்தில். ஆமாம் நீ பண்ண அது ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ணுற, அவங்க வேறு, இந்த பொண்ணுக்கு கிறிஸ்டின் பொண்ணு, அந்த பையன் ஹிந்து, வேண்டாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய். இப்போ உன்னுடைய வேலை படிக்கிற வேலை மட்டும்தான், தேவன் கொடுத்துருக்கிற பொறுப்பு படிப்பு மட்டும்தான். இந்த நேரத்தில் இந்த காரியத்தை செய்ய ஆண்டவர் அலோவ் பண்ண மாட்டார். இது தவறான உறவுன்றது தெரிஞ்சும் நீ வந்து இந்த மாதிரி பண்ணுற பாரு, உன்னால படிக்க முடியல. அவ்வளோ நல்லா படிக்கிற பிள்ளை, அவ்வளோ நாலேஜ், அவ்வளோ பெரிய பிரச்சனையாக வீட்டில் டிஸ்கன்டினியூ பண்ண வச்சு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. டாக்டர் வேலையிலேருந்து அது போயிடுச்சு, வீட்டுக்கு போயாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அது அப்படியும் கண்டினியூ ஆகி பேசி எல்லாம் பண்ணி வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணி இப்போ பிரிஞ்சு போகிற ஒரு நிலைமையில் பிள்ளைகள் பிறந்தாச்சு. அவ்வளோ கண்ணீர், அடி 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 வாங்கி அந்த பொண்ணு அழுகுது, எனக்கு ஃபோன் பண்ணி அழுகுது.
நான் சொன்னேன், ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளு, நீ பண்ண அத்தனைக்கும் மன்னிப்பு கேளு. அடிக்கிறான், அப்படி அடிக்கிறாங்க. டீ எடுத்து சுடு டீ எடுத்து மூஞ்சில ஊத்துறது, குழம்பு எடுத்து ஊத்துறது, இல்லை அவ்வளோ மோசமாக நடத்துறது, கீழ்த்தரமாக நடத்துறது, ஆசைப்பட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ண ஒரு வாழ்க்கை சாபத்தை கொண்டு வரும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்தோம் என்றால் நமக்கு அது ஒரு சாபம், நம்மளுடைய குடும்பத்துக்கும் அந்த சாபத்தை கொண்டு வரக்கூடியதான் இருக்கும். கஷ்டப்பட்டு கடைசியில் வந்து நான் புத்தியீனமாய் செய்தேன் சொல்ல முடியாது. தாவீது தன் பாவத்தை உணர்ந்து தன் புத்தியீனத்தை உணர்ந்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டதுனால திரும்ப அவர் செய்யலை. ஆண்டவரே நீ மன்னிச்சிருங்கப்பா, நான் பண்ணது தப்பு தான். அதுக்குரிய பனிஷ்மெண்ட் அவர் ஏற்றுக்கொண்டு அந்த பிள்ளை செத்தோடனே அவ்வளோ நேரம் உபவாசித்து அழுதாரு. அடுத்த பிள்ளை செத்து போச்சுன்னு உடனே போய் ஆட்டோமேட்டிக்காக அவர் போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எப்போதும் போல் போயாச்சு. ஆண்டவர் வந்து அதுக்குரிய காரியத்தை அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டார். நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் பண்ணது தப்பு தான். அடுத்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டார். மன்னிப்பு கேட்டு புத்திமானாய் ஆண்டவர் அடுத்து மாற்றினார். பாவத்தை நம்ம அறிக்கை செய்து அதை விட்டு விடும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மளுக்கு மன்னித்து நம்மளை வந்து திரும்ப ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே ஆப்ரஹாம் லிங்கன் தெரியும்ல, அமெரிக்கா பிரசிடெண்ட். அவர் எப்பவுமே வந்து இந்த சிறைச்சாலை கைதிகளை பார்ப்பதற்கு வருஷம் வருஷம் போவாராம். அப்படி ஒரு நாள் அவர் போகும் பொழுது ஒரு கைதி நின்றுட்டு இருந்தானா. அப்போ போய், என்னப்பா எதுக்கு நீங்கள் வந்த? ஐயா நான் தப்பே பண்ணலை ஐயா, நான் எதுவுமே தப்பு பண்ணலை, நான் ஒரு தப்புமே பண்ண. அப்புறம் எதுக்குப்பா இங்கே வந்த? இல்லையா, நான் வந்து பஸ்ஸில் போகும்போது என்னுடைய பாக்கெட்டில் கை விட்டு பணம் எடுக்கிறேன்னு நினச்சிட்டு பக்கத்தில் இருக்கிறவனுடைய பாக்கெட்டில் கை விட்டேன். இது தப்புன்னு சொல்லி என்னை கொண்டு வந்து உள்ளே போட்டாங்கய்யா. நான் தெரியாமல் கை விட்டுட்டேன், நான் திருடேன்னு சொல்லிட்டாங்க, நான் நல்லவையா. சரி ஓகே. அடுத்து ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான். அவனை பார்த்து, நீ எதுக்குப்பா வந்த? ஐயா நான் வந்து நல்லா குடிப்பேன், நான் குடிச்சிட்டு எங்கள் வீட்டோட கதவை நைட்டு நடுராத்திரி போய் வீட்டு கதவை தட்டுறதுக்கு பொதுவாக பக்கத்து வீட்டு கதவை போய் தட்டிட்டேன். அதில் அந்த அம்மா போட்டு என்னை போட்டு சாத்தி என்னை கொண்டு வந்து இங்கே போட்டாங்க. நான் நல்லவையா, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக என் வீட்டுக்கு போயிடுவேன், அன்னைக்குன்னு பார்த்து வேறு வீட்டுக்கு போயிட்டேன், நான் நல்லவன். இப்படி எல்லாரும் சொல்ல 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 அப்போ ஒருத்தர் சுவர்புறமாக திரும்பி அழுதுகிட்டே இருந்தானா. ஆபிரகாம் லிங்கன் போய், என்ன தம்பி ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்கு? ஐயா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய, நீ எவ்வளோ நல்லவர், இந்த இதுக்கே வந்து அமெரிக்காவுக்கே நீங்கள் பிரசிடென்ட், உங்கள் முகத்தை பார்க்குறதுக்கு நான் எனக்கு அருகதையே இல்லையா? நான் அவ்வளோ பெரிய நான் தப்பு பண்ணிக்கேன், மனைவியை போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கேன், கொடுமைப்படுத்தியிருக்கேன், விபச்சார பாவம் செஞ்சுருக்கேன், மோசமாக திருடி இருக்கேன், கொலை பண்ணுறதுக்கு கூட நான் வந்து உறுதுணையாக இருந்திருக்கேன், அவ்வளோ பெரிய பாவி நான், உங்கள் முகத்தை பார்க்குறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை, நான் கரெக்டான இடத்துக்கு தான் ஏன் வந்திருக்கேன், நான் பாவியா அப்படின்னு சொல்லி அழுதானா. அப்போ ஆபிரகாம் லிங்கன் சொன்னார், எல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறாங்க, இந்த நல்லவர்களுக்குள்ள ஒரே ஒரு கெட்டவன் இருக்கிறான். என்ன ஆயிரும், இந்த கெட்டவன் இந்த நல்லவங்களெல்லாம் கெடுத்துட்டானா என்ன பண்ணுறது? அதனால் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இந்த கெட்டவனை மட்டும் ரிலீஸ் பண்ணிடுங்க. ஆமே, இதுதான் கிருபை. பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் என்னை புத்தியீனமாக நான் செஞ்சுட்டேன், என்னை கிருபையாய் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி எப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி ஆண்டவரே எனக்கு இரக்கம் பாராட்டுங்கன்னு சொல்லி கேட்கிறோமோ, நிச்சயமாய் கிருபை கிடைக்கும். தவறை ஒத்துக்கொண்டால் விடுதலை கிடைக்கும். இல்லை, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுக்க போகிறோம். அடுத்து தாவீது 1 சாமுவேல் 18:14 அவன் ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டதுனால தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். அப்படியே ஆண்டவர் மாத்திட்டார். சவுலே தாவீதை கண்டு பயப்படும்படியாய் ஒரு சூழ்நிலை. காரணம் என்ன? கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் கர்த்தரோடு நடந்தார். ஆமென். ஆவியானவர் அவனை ஆளுகை செய்ய ஆரம்பித்தார். ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய தொடங்கினார். ஆண்டவரே இந்த போருக்கு போகலாமா, இந்த காரியத்தை செய்யலாமா, இவங்களோட பேசலாமா, இந்த செயலை நான் செய்யலான் இருக்கேன் பண்ணலாமா, எல்லாவற்றையும் தாவீது என்ன பண்ண ஆரம்பித்தார்? ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டார். தன்னாலும் தன்னுடைய புத்திக்கு ஏற்றபடி அவன் செய்ததுனால மிகப்பெரிய இழப்பு, மிகப்பெரிய அவமானம், மிகப்பெரிய பாவம். இல்லை, எவ்வளோ பெரிய மரணத்தை நோக்கி போய் கொண்டிருந்த இப்போ நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினதுக்கப்புறம் திரும்ப அந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்ற அந்த உணர்வு வந்ததுக்கப்புறம் தேவன் என்னை அப்படியே மாற்றிட்டாரு. புத்தியீனமாய் இருந்த என்னை புத்திமானாய் மாற்றி என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால அவர்கிட்ட நான் ஆலோசனை கேட்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கும் எனக்கு வெற்றி தான் சொல்கிறார். ஆமே.
தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறிட்டார். எத்தனை பேருக்கு ஆண்டவரோட இருதயத்துக்கு நம்ம க்ளோஸ் ஆகணும், தாவீதை போல இல்லை? ஆரம்பத்தில் நம்ம புத்தீனமாய் நடந்திருக்கலாம், ஆனால் இப்போ தேவன் நம்மை உணர்த்தி கொண்டிருக்கிறார். இனி செய்ய மாட்டேன்ப்பா, நான் பாவத்தோடு மறிக்க மாட்டேன். ஏன்னா யாருக்குமே லைஃப் நிரந்தரம் இல்லைல்ல, எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் நிச்சயம் இல்லை. செய்கிற பாவத்துக்கு தண்டனை நிச்சயன்றதையும் மறந்துடக்கூடாது. தேவன் இன்று நம்மோடு கூட பேசி கொண்டிருக்க நம்மளுடைய வாழ்க்கையை சரி செய்யும்படியாக, பரிசுத்தம் இல்லாத காரியத்தை சரி செய்த கடைசி வாய்ப்பாக நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த வாய்ப்பை இழந்து போனோன்னா ஆண்டவரிடத்துல போக முடியாது. யோசித்து பாருங்க, நம்ம தேவனுடைய பிள்ளையாய் ஆண்டவரிடத்துல போக போகிறோமா, இல்லை ஆண்டு கொடுத்த வாய்ப்பெல்லாம் தட்டி கழிச்சு நம்ம ஒரு மோசமான பிள்ளைகளாய் தேவனிடத்துல போக முடியாதபடி நரகத்துக்கு போக போகிறோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுக்க போகிறோம். புத்தியினத்தை விட்டு புத்திமானாய் மாறும்படியாக, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்படியாக நம்ம எடுக்கிற முடிவு தான். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் வெறுக்கிறேன், இதை நான் செய்வதற்கு எனக்கு இஷ்டம் இல்லைப்பா, என்னை மாற்றுங்க, என் புத்தியினத்தை மாற்றுங்க, என்னை புத்திமானாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கலாமா? ஏன்னா நம்ம சர்ச்சுக்கு போகிறது, ஃபாஸ்டிங் ப்ரேயர் அட்டன் பண்ணுறது, இல்லை நம்ம ஃபெல்லோஷிப் அட்டன் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் சாத்தா அலோவ் பண்ணிடுவான், போயிட்டு வாண்டுருவான். அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. யூத் மீட்டிங் அட்டன் பண்ணுறியா, அட்டன் பண்ணிக்கோ, எவ்வளோ நாள் நீ அட்டன் பண்ணிக்கோ, 7 மணி நேரம் ஆராதனையா அட்டன் பண்ணிக்கோ, நீ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறியா பண்ணிக்கோ, அனுப்பிச்சிருவான். அவனுக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம என்னைக்கு தனியாக உட்காந்து ஆண்டவரேன்ட்டு அவர் சமூகத்தில் மொட்டி போட்டு அழுகிறோம் பாருங்க, தேவ சமூகத்தில், அந்த நேரத்தில் நீங்கள் பைபிளை திறந்து பாருங்கள். அப்போ தான் நம்மளை கூப்பிட மறந்தவங்கள்லாம் கூப்பிடுவாங்க. ஃபோன் வரும், தேவையில்லாத காரியம் நம்ம மைண்டில் ஓடிட்டுருக்கோம், ஞாபகம் வராதது எல்லாம் அப்போ தான் ஞாபகம் வரும். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம மொட்டி போட்டு உட்கார விட மாட்டான். தனியாக தேவ சமூகத்தில் உட்கார்றதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டான். உட்காந்தா இவ ஜெயிச்சிருவா, நம்மளை தோக்கடிச்சிருவா. இல்லை, கிறிஸ்தவனுடைய வெற்றி முழங்காலில் இருக்கு. அநேகர் பார்த்தீங்கன்னா வெளியரங்கமாக தங்களை நல்லவங்களை போல மாற்றுவதற்கு, காண்பிப்பதற்கு என்னென்னவோ செய்கிறாங்கல்ல. தேவ இந்த நம்மளே பார்த்துருக்கோம். ஐயோ, இந்த ஊழியரை பார், எவ்வளோ சூப்பராக இருக்கிற, எவ்வளோ அருமையாக மெசேஜ், எவ்வளோ அருமையாக ஒர்ஷிப்பு, இன்னுமா பட்டை கிளப்புறாங்க, எவ்வளோ அழகாக இருக்காங்க, என்ன நாலேஜ், ஆண்டருக்குள்ளே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அன்பாக இருக்காங்க, இல்லை நோ சான்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் வெளியே. ஆனால் அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு தான் தெரியும். இன்னைக்கு நம்மளுடைய அந்தரங்க வாழ்க்கை ஆண்டவர் பார்க்குறார். நம்மளை வெளியே பார்க்கறதுக்கு நல்லவங்கள மாதிரி இருக்கலாம், நல்ல பிள்ளைங்களா இல்லை. நீங்கள் நினைக்கலாம், ஆன்ட்டியெல்லாம் பார்க்கும்போது என்னமா ஓடுறாங்க, இவ்வளோ பிஸி லைஃப்பில் எப்படி ப்ரேயர் நடத்துகிறாங்க, எப்படி ஓடுறாங்க அப்படிலாம் நினைக்கலாம். ஆனால் என்னுடைய அந்தரங்கம் எனக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும்ல. பல நாட்கள் ஆண்டியும் முழங்கால நிற்க முடியாமல், என்னால் ஜெபிக்க முடியாமல் தோற்று போய் விழுந்து விழுந்து அழுத நாட்கள் அநேகம் அநேகம். அந்தரங்கத்தை தேவன் பார்க்கிற. வெளியே பார்க்கும்போது நம்ம சூப்பராக இருக்கலாம் தங்கங்களா. யோசித்து பாருங்கள், ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு வீட்டோட பில்டிங், அதோடைய ஃபவுண்டேஷன் செலவு அதிகம் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மேலே எழும்புகிற கட்டடம் அவ்வளோ நார்மலாக இருந்தால் கூட அந்த கட்டடம் நிலச்சி நிற்கும்ன்றதுக்காக இல்லை, ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபவுண்டேஷன். வெளியில் இருப்பது நம்மளுக்கு சூப்பரான வீடு நம்மளுக்கு தெரியலாம், ஆனால் உள்ளே இருக்கிறது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் லைஃப் நல்லாயிருக்கும். ஆமே. நம்ம பார்க்காத அந்தரங்கத்தை தேவன் பார்க்கிறார். எப்போ நம்ம அது இந்த நம்மளுடைய காரியம் சோதிக்கப்படும்னா, ஒரு புயல் அடிக்கும்போது, ஒரு மழை வரும்போது, ஒரு காற்று வரும் பாருங்க, அப்போ தான் தெரியும் காற்று பறக்கடிக்கும் பதற போல இருக்கிறோமா, அல்லது நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற இந்த மரத்தை போல் இருக்கிறோமா என்று அந்த காற்று அடிக்கும்போது தான் தெரியும். மழை வரும்போது தான் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு தெரியும். சின்ன புயல் அடிக்கும்போது நம்மளுடைய ஆழங்கள் சோதிக்கப்படுது. யோசித்து பாருங்கள், அநேக உண்மையான தேவ ஊழியர்கள் இருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்கல்ல, பயங்கர வல்லமையான ஊழியர்கள். அவங்கள நம்மளுக்கு அடையாளம் தெரியல, பெருசாக அவங்க வெளியில் போய் சாதிக்கலைனாலும் அந்தரங்கத்தில் தேவ சமூகத்தில் பல மணி நேரம் முழங்கால் படியிட்டு செபித்து தேவ வல்லமையை பெற்றுக்கொண்டதுனால தான் அவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. நம்மளுக்கு அவங்க பேர் தெரியறதில்ல, அவங்க யாருன்னு தெரியறதில்ல. அநேக ஊழியர்கள் இன்னும் ஆமாம் மறைமுகமாக ஆண்டவருடைய சமூகத்தில் அவ்வளோ தாழ்த்தி செபிக்கிற வல்லமையான ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஃபேமஸான
பகட்டான ஊழியர்களை பார்த்தீங்கன்னா பேச்சு மட்டும்தான், ஆக்ஷன், நான் ஹீரோ மாதிரி, பெருமை, புகழ், பணம். ஃபவுண்டேஷன் வீக் இல்லை, அந்தரங்க வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கிறார். அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் வர ஆரம்பிச்சாச்சு, ஓநாய் கூட்டம் உள்ள வந்துருச்சு. ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம வெளியில காட்டின மேக்கப்பு போதும், யாரும் பார்க்காத அந்தரங்கத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஆழத்துல போகணும். இன்னும் தேவனுடைய வேதத்தை படித்தவனும் தேவனுடைய பாதத்தை பிடிச்சவனும் ஒரு நாளும் தோற்றதா சரித்திரம் இல்லை. நம்ம மாறணும். நான் மாறிடுவேன், நம்மளால முடியும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக முடியாது. நம்மளுடைய படிப்போ டெக்னாலஜியோ பணமோ எதுவுமே செய்ய முடியாது. தேவ பிரசன்னம் தான் சாதிக்க வைக்கும். முழங்கால ஆமாம், முழங்கால நின்று பாருங்க, நிச்சயமாய் சாதிக்க முடியும். ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கணும். நேரம் கொடுக்க முடியாத நம்மளுடைய வேலையாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், இல்லை பணமாக இருக்கலாம், அது மூலமாய் வந்த ஆசீர்வாதமாக இருக்கலாம், எல்லாமே எங்கே கொண்டு போயிடும் தெரியுமா? சாபத்தை நோக்கி தான் கொண்டு போகும். அதை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாய் நம்ம தேவனோடு நேரத்தை செலவிட 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 ஆண்டவர் நம்மளுக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். நம்மளுடைய வெறுமையான காலியான பாத்திரங்களை நிரம்ப செய்து வெளியே ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா சில கதவுகளை நம்ம தான் அடைச்சாகணும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். லாசரு மரித்த போது ஆண்டவர் அவர் மறிக்கலை, நித்திரையாக இருக்கிறான்னு சொன்னார். எவ்விருவின் அந்த 12 வயசு மகள் மரித்த போது ஆண்டவர் அவள் மறிக்கலை, நித்திரையாக இருக்கிறாள் அப்படின்னு சொன்னார். ஆனால் தகப்பனை விட்டு தூரம் போன இளைய குமாரனை திரும்பி வரும்போது, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான் சொன்னார். ஆண்டவருடைய பார்வையில் மரணங்கிறது நம்முடைய சரீர மரணம் அல்ல, ஆண்டவரை விட்டு பிரிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் மரணம். எத்தனை பேருக்கு புரியுது? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியாய் நம்ம கொடுக்கும் பொழுது, முழங்கால நின்று நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம செபிக்கும் போது, தனிமையில் தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து தேவ பிரசன்னத்தில் நம்ம உட்காந்துட்டோம்னா சாத்தானை ஜெயிச்சிடலாம். எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும், கண்களின் இச்சையா, மாம்சத்தின் இச்சையா, ஜீவனத்தின் பெருமையா, எந்த காரியமாக இருந்தாலும், உலகமா பிசாசா, எந்த காரியத்தை நம்மளால் முழங்கால நின்று ஜெயிக்க முடியும். தேவ பிரசன்னத்துக்குள்ளே வந்துட்டோன்னா சாத்தான் கிட்ட வர முடியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவனுக்கு பிரியமில்லாத கதவுகளை அடைச்சிங்கன்னா அப்போ தான் தேவனுடைய வானத்தின் வாசல் நமக்காய் திறக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு நோ சொல்லி பழகுங்க. தேவனோடு கூட வாழும்படியாய், ஒரு பிரசனத்தை வாஞ்சிக்கும்படியாய், கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆவியின் பிரமாணம் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்க விட்டு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் நம்மளை ஜெயிக்க வைத்து ஒரு வாழ்க்கை வாழ வைப்பார். கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய புத்தியினத்தை மாற்றி என்னை புத்திமானாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம். எல்லாரும் கேட்கலாம், எல்லாரும் கேட்கலாமா? அப்பா உமக்கு நன்றி தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசின அற்புதமான வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், இவ்வளவு நேரம் என் தேவனுடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே எங்களை உட்கார வைத்திருக்கிறீங்க. என் ஆவியானவர் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தை கொண்டு அப்பா எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருந்தீங்கப்பா. நன்றி, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எங்களுடைய புத்தியினத்தை தேவன் நீர் அறிந்திருக்கிறீங்க. அநேக நேரத்தில் நாங்கள் சொல்கிறோம்ப்பா, அச்சோ நாங்கள் மடத்தனமாக செஞ்சிட்டோம், முட்டாள்தனமாக செஞ்சிட்டோம், ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அநேக நேரத்தில் எங்களை புத்தியினத்தை குறித்து நாங்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே வருத்தப்பட்ட நாட்கள் உண்டு. என் தகப்பன் அப்பா இந்த புத்தியினத்தை மாற்றி எங்களை புத்திமானாய் தாவீதை போல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே எல்லா காரியத்திலும் அவன் புத்திமானாய் நடந்து கொண்டது போல எங்களையும் மாற்றுங்க. எல்லா காரியத்திலும் தேவ ஆலோசனை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க அப்பா ஸ்தோத்திரம். எப்படி உங்கள்கிட்ட கேட்டு செய்தாரோ அதே போல நாங்கள் செய்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சரியான பாதையில் நாங்கள் நடக்கும்படியான கிருபை எங்களை ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்கப்பா, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீங்க என்பதை எங்களுக்கு உணர்த்துனீங்கப்பா. அப்பா உங்களுடைய நேசத்திற்கு பதிலாய் நாங்கள் உங்களுக்கு ஏதாவது செய்யணும் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம், எங்களுடைய
ஆவி ஆத்துமா சரீரத்தை தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து எங்கள் தேவனுக்காய் நாங்கள் வாழணும், என் தேவனுக்காய் ஏதாவது செய்யணும். அப்பா, என் தேவனுக்கு பிடிக்காததை பிரியமில்லாததை எங்களை விட்டு நாங்கள் நீக்கி போடணும். அது எதுவாய் இருந்தாலும் பரவாயில்ல. அப்பா ஸ்தோத்திரம். என் தேவன் நோ சொன்ன காரியத்தை ஆண்டவரே அப்பா நாங்கள் நோ சொல்லி பழகணும் சுவாமி. எங்களுக்கு அது பிடித்ததா இருந்தாலும் பரவாயில்ல, அதை நாங்கள் விட்டுவிட எங்களுக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே, கிருபையை கொடுங்க. அப்பதான் மிகப்பெரிய பிளஸிங் இருக்கும். நிச்சயமா எங்களை ஆசீர்வதிப்பீங்க ஆண்டவரே. அப்பா எங்களால விட முடியல, என்னால முடியலன்னு சொல்லிட்டு நாங்க அதிலே சாக்கு போக்கு சொல்லிட்டு ஆண்டவரே அப்பா மூழ்கி விடாதபடி, சத்துருவுக்கு ஆண்டவரே அப்பா அவனை நாங்க ஜெயிக்க வைக்காதபடி, என் தகப்பனை ஜெயிக்க வைக்கிற பிள்ளைகளா யோபுவை போல அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே அப்பேற்பட்ட பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே எங்களை நம்புங்கப்பா, எங்களை நம்புங்க ஆண்டவரே, எங்களை நம்புங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லை, உம்மை தேடாத நாட்களும் இல்லை, உம்மை பாடாத நாட்களும் இல்லை, உம்மை தேடாத நாட்களும் இல்லை. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காய் வாழ்வேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காய் வாழ்வேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எங்களை நம்புங்க ஆண்டவரே. உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாங்கள் விட்டுறோம்ப்பா, நாங்கள் விட்டுறோம் சுவாமி. அப்பா என் தகப்பனுக்கு பிரியமில்லாத அப்பா எங்களுக்கு கோபமாக இருக்கலாம், எரிச்சலாக இருக்கலாம் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு நேரம் கொடுக்காம எங்களுடைய வேலை, எங்களுடைய படிப்பு, எங்களுடைய காரியங்கள்ட்ட நாங்கள் ஓடி இருக்கலாம். எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க அப்பா. உங்களுக்கு பிரியமில்லாத தவறான நட்பாக இருக்கலாம் ஆண்டவரே. அப்பா என் தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கலாம். படிக்க வேண்டிய வயசில் நாங்கள் படிக்கிறது அந்த பொறுப்பை எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க அப்பா. எங்களுடைய எதிர்கால நாட்கள் எங்களுக்கு யார் ஆண்டவரே அப்பா துணையா வரணும் என்பதை தேவன் நியமித்து எங்களுக்கு ஏற்ற நேரத்தில் கொடுப்பீங்க. அது வரைக்கும் நாங்கள் பொறுமையாய் காத்திருந்து நீங்க கொடுத்திருக்கிற இந்த ஆண்டவரே அப்பா படிப்புலையும் வேலையிலையும் உண்மையுள்ளவர்களாய் இருந்து சுவாமி கடைசி வரைக்கும் உமக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நாங்கள் ஒவ்வொருத்தரும் வாழும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. எங்கனால என் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. இவர்கள் இயேசுவின் பிள்ளைகளா என்று எங்களை பார்த்து ஆண்டவரே யாரும் தூஷிக்க கூடாது, யாரும் உங்க நாமத்தை ஆண்டவரே அப்பா மோசமா பேசக்கூடாது. அப்பேற்பட்ட பிள்ளைகளாய் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை மட்டுமே கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்யக்கூடிய பிள்ளைகளாய் வாழும்படியா எங்களை ஆசீர்வதிங்க சுவாமி, ஆசீர்வதிங்க. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. என் தகப்பன் எங்களை ஆசீர்வதிச்சு அனுப்புங்கப்பா. எங்க புத்தியினத்தை மாற்றுங்க அப்பா, எங்கள் முட்டாள்தனத்தை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை புத்திமானாய் ஆண்டவரே எங்களை மாற்றி அனுப்புங்க, எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க சுவாமி. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. உம்முடைய சாயலாய் எங்களை மாற்றுங்கப்பா, உண்மை போல எங்களை மாற்றுங்க. அப்பேற்பட்ட பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க. சாத்தானை ஜெயிக்கும்படியாய் நீ இந்த பாவம் எங்களை மேற்கொள்ள விடாதபடி அப்பா எப்பொழுதும் தேவ பிரசன்னத்திலே நாங்கள் இருக்கும்படியாய் தனியாய் இருந்து நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் முழங்கால் படிட்டு தேவனிடத்திலிருந்து கிருபையும் வரத்தையும் பலத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா. இவ்வளவு நேரம் உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்து அப்பா உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கண்மணி பிள்ளைகளையும் அப்பா நீர் ஆசீர்வதிச்சிருங்க, ஆசீர்வதிச்சிருங்க. தாவீதை போல உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் அப்பா உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் எப்பொழுதும் காத்திருந்து செபிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவர் அப்பா நீர் ஒவ்வொருத்தரையும் மாற்றி நீர் ஆசீர்வதிச்சிருங்க சுவாமி. ஆண்டவருக்கு நேரம் கொடுக்க தெரிந்த பிள்ளைகளாய் இருக்க உதவி செய்யுங்க. இல்லாவிட்டால் ஆண்டவர்
அப்பா அது சாபம் தொடரும் என்பதை உணர்த்துங்க சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், தேவனோடு நேரம் செலவழிக்க உதவி செய்யுங்க. தேவையான ஒன்றை பெற்றுக்கொள்ள அப்பா தேவனுடைய பிரசன்னத்தில் அப்பா பாதப்படியில் அமரக்கூடிய பிள்ளைகளா இருக்க, அதிகாலையில எழுந்து செபிக்கிற பிள்ளைகளா இருக்க ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க சுவாமி. அப்பா ஸ்தோத்திரமுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல் எப்பொழுதும் இருக்கட்டும். பாவத்தை ஜெயித்து மேற்கொள்ள கிருபை தாங்க அப்பா. அது அலட்சியமாய் விட்டு விடாதபடி அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, தேவனோடு எப்பொழுதும் அந்த உறவுல இருக்கும் பொழுது, ஐக்கியத்துல இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் ஜெயித்து மேற்கொள்ள தேவனுடைய கிருபை வரங்களை கொடுத்து ஆசீர்வதி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.